அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் இணையவழி தொடர் சொற்பொழிவின் 386வது நிகழ்வில் இணைந்துள்ள அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றோம். சிறப்பு விருந்தினர் சிவா லெனின் அவர்களையும், தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களையும், சான்றோர்களையும் அன்பர்களையும் நண்பர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். மலேசிய விடுதலை நாள் ஆகஸ்ட் 31ஆம் நாள். அதனை நினைவு கூறும் விதமாக சமூக நீதிக்காக போராடிய மலேசிய தமிழர்களை பற்றிய இன்றைய உரை அமைகின்றது. அவ்விதத்தில் இன்று நோக்க உரை வழங்க வருமாறு முனைவர் சுபாஷினி அவர்களை அழைக்கின்றோம். நன்றி இறைவானே. உலகின் பல பகுதிகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மற்றும் ஃபேஸ்புக் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும் மற்றும் இன்றைய உரையை சிறப்புரையை வழங்க இருக்கின்ற தோழர் சிவா லெனின் அவர்களுக்கும் மலேசிய நண்பர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மலேசியாவை பற்றி பேசுவதென்றாலே மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகத்தான் எனக்கு இருக்கும். மே மாதம் நான் அண்மையில் மலேசியா சென்றிருந்தேன் எனது நூல் வெளியீட்டு விழாவிற்கு. மிகச்சிறப்பாக தோழர்கள் மலேசிய நண்பர்கள் எல்லோரும் அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தார்கள். மலேசியாவின் விருந்தோம்பலுக்கு நாம் சொல்லவே வேண்டியதில்லை. அன்பு பொழிகின்ற ஒரு இடம் என்றால் அது மலேசியா என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அதற்காக தமிழ்நாட்டு நண்பர்கள் கோவித்துக் கொள்ள வேண்டாம். உண்மையை சொல்லணும் இல்லையா? அதற்காகத்தான். சரி, இப்போ சிவா லெனின் தோழர் அவர்களை நான் அறிந்து கொண்டது அவருடைய ஒரு நூலில் இருந்து தான். அண்மையில நான் வாங்கிய நூல் மலாயா கணபதி என்ற தலைப்பு கொண்ட ஒரு நூல். அதில் அவருடைய பெயர் இருந்தது. அந்த நூலை வாசிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் மலாயாவை பற்றி நல்லா எழுதியிருக்கிறாரு, ரொம்ப நல்ல தகவல்கள்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு பார்க்கும்போது அவரை எப்படி தொடர்பு கொள்ளலாம்னா அதில் தொடர்பு எண்கள் எதுவும் இல்லை. பிறகு தோழர் கரண் கார்கி அவர்கள் கொடுத்திருந்ததுனால, அந்த அணிந்துரை கொடுத்திருந்ததுனால அவரை கால் பண்ணி நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு நீங்க அவருடைய தொலைபேசி எண் தர முடியுமான்னு. அவர் சொன்னார், தோழர் இவர் தமிழ்நாட்டுக்காரர் இல்ல, மலாயக்காரர் தான், மலேசியாக்காரர் அவரு அப்படின்னாரு. ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் மலேசியாவோட பல நூல்கள், ஏன்னா எங்க அம்மாவும் ஒரு எழுத்தாளர் தான், மலேசியாவில் பல எழுத்துக்களை பார்த்துருக்கிறேன். ஆனா இந்த எழுத்துல தமிழ்நாட்டு எழுத்து முறை இருந்தது நிறைய. அதாவது எப்படி, எதற்காக சொல்றேன்னாக்கா, வாசிப்பு அதிகம் அப்படிங்கிறது தெரிஞ்சது. இந்த எழுத்துல நிறைய அந்த சமூக நீதி பற்றிய கருத்தாக்கங்கள், அது தொடர்பான சொல்லாடல்கள், அப்புறம் முக்கியமாக அந்த சமூகத்தின் அந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சிந்தனை, அதை அந்த ஒரு உணர்வோடு கொண்டு வருகின்ற அந்த முயற்சி அப்படிங்கிறது அந்த எழுத்துல மிகவும் வெளிப்பட்டது. எனக்கு உண்மையாவே ஆச்சரியப்பட்டேன். எனக்கு மலேசியாவில் எழுத்தாளர்கள்ல ரே கார்த்திகேஸ் அவர்களுடைய எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய தொடர்ச்சியாக நான் அவரோட பயணம் செய்திருக்கிறேன். அவருடைய எழுத்துக்கள் எனக்கு உண்மையிலே பிடிக்கும். ரொம்ப அதில் உண்மைத்தன்மை நிறைய இருக்கும். எனக்கு அந்த வகையில் இந்த பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உடனே நான் கரண் கார்கி அவர்கள்ட்ட சொல்லி இவரோட தொலைபேசி என்னை கேட்டு வாங்கி, பிறகு உடனே அவரும் தோழரை ஃபோன் பண்ணாரு. அப்புறம் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசணும். பேசிட்டு அப்புறம் பார்த்தா என்னுடைய நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறது அப்பதான் தெரிஞ்சது. ஆனால் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தும் நேரடியாக நாங்கள் பார்க்க முடியலைங்கிறது எனக்கு ஒரு பார்த்து பேசிக்க முடியலையே அப்படிங்கிறது ஒரு இப்போ வருத்தமா இருக்கு. நான் அடுத்த முறை செல்லும்போது நிச்சயமாக நான் சந்திக்க முயற்சி செய்வேன் இதை பற்றி பேசுவதற்கு. மலாயாவோட வரலாறு அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமானது. வெறும் வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இலங்கைக்குள்ளே மட்டுமே நாம இருப்பது அப்படிங்கிறது சரியல்ல. தமிழ் மக்கள் உலகின் எல்லா பகுதிகளுக்கும் சென்றிருக்கின்றார்கள். அந்த வகையில மலாயாவுடைய பயணம் அப்படிங்கிறது, மலாயாவுக்கான பயணம்ங்கிறது நீண்ட கால பயணம். அந்த நீண்ட கால பயணத்துல பல்வேறு காலகட்டங்கள்ல மலாயாவுக்கு அவங்க பயணம் சென்றிருக்கின்றார்கள். அதுல தோட்ட தொழிலாளர்களாக அவர்கள் சென்ற, ஒப்பந்த கூலிகளாக அவர்கள் சென்ற அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப என்னன்னா, அந்த டிரான்சிஷன் பீரியடை பார்க்கலாம். அதாவது சுதந்திரத்துக்கு முன் வரை அவர்கள் செய்த முயற்சிகள் அப்படிங்கிறது சாதாரண முயற்சி இல்லை. இப்போ அதுல நம்ம சில முக்கியமான தலைவர்களோட பெயர்களை நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த தலைவர்களோட பெயரை சொல்லும் பொழுது பல பேரோட பெயர்களை நம்ம மறந்து விடுகிறோம். இப்போ மலாயா கணபதினு ஒரு வார்த்தையில பேசிட்டு நம்ம போயிடுறோம். ஆனா அந்த மலாயா கணபதி அப்படிங்கிறவர் யார், அவர் என்ன செய்தார், எப்படிப்பட்ட அவர் பணிகள், அவருடைய பணிகள் என்ன, அது எவ்விதமான தாக்கத்தை இந்த தொழிலாளர் நலனுக்காக ஏற்படுத்தியது, அது இன்றைக்கு மக்கள் வாழ்கின்றோம் இல்லையா? மலேசியாவில் இன்றைக்கு வாழ்கின்ற மக்கள், மலேசியா, சிங்கப்பூர். ஸோ இப்போ இவங்களுக்கு அவர் வீரசேனன், அதுக்கப்புறம் இவர் மலாயா கணபதி, இவருடைய பணிகள் என்ன அப்படிங்கறத நம்ம பேசணும். இப்போ காலத்துல இப்ப எப்படி இருக்குன்னா, வேகமான ஓட்டத்துல நம்ம பல நிகழ்வுகளை மறந்துடுறோம்.
இப்ப நம்ம கடந்து வந்த பாதையை பத்தி அமைதியா உட்கார்ந்து நம்ம சில நேரங்களை யோசிக்கிறோம். அதே போல தமிழர்களோட வரலாறையும் நம்ம யோசிக்க வேண்டியது அவசியம் இருக்கு. அதை பற்றி மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஆனா நம்மளுடைய சிந்தனை கருத்தாக்கம்லாம் வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்லயும் பாலிடிக்ஸ்லயுமே நமக்கு சிந்தனைகள் போய்கொண்டிருப்பதால் இந்த மாதிரியான உண்மையான வரலாற்று விஷயங்களை வந்து நம்ம பேச தவிர்த்து விடுகின்றோம் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒன்றாக நான் காண்கிறேன். ஸோ இந்த கால தலைமுறைக்கு எவ்வளவு இந்த செய்தி முக்கியமோ அதே போல இன்றைக்கு வந்து 40, 50, 60, 70, 80களில் இருக்கின்ற அல்ல 90களில் இருக்கின்றவர்களுக்கும் கூட இந்த செய்திகள் ரொம்ப முக்கியம். அப்போ இந்தியாவில் பிறந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து பிறகு வந்து மலாயாவுக்கு போய் அங்கு ஒரு மாபெரும் ஒரு ஆளுமையா வாழ்ந்து பிறகு வந்து ஒரு தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்ட, அதாவது தமிழ் மக்களுக்காகவே வாழ்ந்து தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டவர் அப்படிங்கிற போது எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு 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 சேவை நடந்திருக்கு அது பின்னாடி அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். அதுக்காக தான் நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மாதம் வந்து நமக்கு சுதந்திரம், மலாயாவின் சுதந்திரம், மலேசியாவுக்கான சுதந்திரம் உள்ள உள்ள ஒரு வாரம் இது, மாதம் இது. ஆக அதனை நாம் சிறப்பிக்கும் வகையில் மலேசியா தொடர்பான அது வரலாறு தொடர்பான ஒரு உரை இருக்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன் குழுவினருக்கு. இறைவாணி அவர்கள் திரு சிவாலனினோடு தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சரியாக இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாகவே நான் கருதுகிறேன். திரு சிவாலனின் அவர்கள் அவருடைய உரையை வழங்குவார். பிறகு நாம் நிறைய செய்திகள் இருக்கும், ஆர்வம் இருக்கும் நமக்கு கலந்துரையாட. அந்த கேள்விகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நாம் கலந்துரையாடுவோம். நன்றி. நன்றிமா. நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் சிவாலனின் பற்றிய ஒரு சிறு அறிமுகம். மலேசியாவில் வாழ்பவர், ஊடகவியலாளராக பணியாற்றுகின்றார். தஞ்சோங் மாலி ஊராட்சி மன்ற உறுப்பினர், அதாவது நம்ம கவுன்சிலர்னு சொல்ற மாதிரி பதவியில் இருக்கின்றார். பேராக் மாநில தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவராகவும் இருக்கின்றார். இவருடைய படைப்புகள் புதுக்கவிதை, கட்டுரை, வரலாற்று பதிவுகள், சிறுகதை என பல்துறை சார்ந்ததாக அமைகின்றது. சில நூல்கள் வழி என்ற கவிதை தொகுப்பு, இனி நட்பாய் தொடரட்டும் என்ற சிறுகதை தொகுப்பு, வரலாற்றின் குரலில் சிவில் கார்த்திகேசு என்ற நூலும், 10/6 தொழிலாளர் புரட்சி, கில்லான் தோட்ட தொழிலாளர் போராட்டம், மலாயா கணபதி வாழ்வும் போராட்டம் என பல நூல்களை எழுதியிருக்கின்றார். இன்றும் தொடர்ந்து எழுதக்கூடிய சிறந்த படைப்பாளர். அவர் பெற்ற விருதுகள் தென்றல் வார இதழ் சிறந்த கட்டுரையாளருக்கான விருதினை வழங்கி சிறப்பித்திருக்கின்றது. அந்த இதழை தமிழ் சாதனையாளர் விருதினை வழங்கி சிறப்பித்திருக்கின்றது. நம்பிக்கை ஊடகம் சிறந்த எழுத்தாளர் விருதினை வழங்கியிருக்கின்றது. இளம் எழுத்தாளர் விருது என இன்றும் பல விருதுகளை பெற்று பெருமையை சேர்ப்பவர். அவர் இன்று போராட்ட வீரராக சமூக நீதிக்காக போராடிய மலாயா சிங்கை தோட்ட தொழிலாளர் வரலாற்றில் மலாயா கணபதி மற்றும் சிங்கை பி வேகசரணன் பற்றிய கருத்துரை வழங்கியிருக்கின்றார். அன்னார் அவர்களை சிறப்புரையாற்ற தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். தங்கள் உரையை தொடரலாம். வணக்கம். ஒருங்கிணைப்பாளர் தொடருக்கு வணக்கம், நன்றி. தன்னின வரலாறு உணராதவனால் தன் வரலாறு உணராதவனால் தன் இன வரலாறு படைக்க முடியாது எனும் மேதகு பிரபாகரனின் சிந்தனையோடு மானிடத்தை போற்றும் கால் மார்க்ஸை நினைவு கூர்ந்து என் உரையை தொடங்குகிறேன். மலாயா கணபதி, மலேசியா முதல்ல மலாயா கணபதி தொட்டு நான் பேசுவதற்கு முன்னதாக தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு மலேசிய தமிழர்களின் சார்பாக நன்றி சொல்லணும். குறிப்பா தொழிலாளர் வர்க்கத்தின் சார்பாக நன்றி சொல்லணும். அன்றைக்கு அவர்கள் செய்த போராட்டங்களும் விதைக்கப்பட்ட விதைகளும் தான் இன்றைக்கும் இந்த நாட்டில் தொழிலாளர்கள் குறைந்தபட்சம் தங்களின் உரிமைக்காக போராடிக்கிட்டு உரிமைகளை மீட்டெடுக்கும் அந்த தடத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில தமிழ்நாட்டின் தமிழர்கள் எப்போதுமே நாங்கள் அவர்களுக்கு நன்றிக்குரியவர்களாகவே இருக்க வேண்டும். சரி, மலாயா கணபதி அவருடைய போராட்டங்கள், பி வீரசேன அவருடைய போராட்டங்களை தொடுவதற்கு முன்பு மலேசியாவின் தோட்ட தொழிலாளர் வரலாறுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த நாடு தோட்ட தொழிலாளர்களால் கட்டமைக்கப்பட்ட, அவர்களின் உழைப்பினால் உருவாக்கப்பட்ட, இன்று இவ்வளவு செழிப்பா இருக்குதுன்னா அதற்கு தோட்ட தொழிலாளர்களின் உழைப்புங்கிறது மிக முக்கியமான பெரும் பங்களிப்பு செஞ்சிருக்குது. தோட்ட தொழிலாளர்கள் பார்க்கும்போது எல்லா இனமும் இருந்தாங்க. ஆனா தொடக்க காலத்துல தென்னிந்திய தொழிலாளர்கள் அப்படின்ட்டு இந்தியாவிலிருந்து கொண்டுட்டு வரப்பட்ட
சஞ்சி கூலிகளாக. இந்த சஞ்சி கூலிகள்ன்றப்ப அது ஒரு ஒப்பந்த அடிப்படைன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னன்னு நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அந்த சஞ்சி கூலிகள் ஒரு அடிமைத்தனமான ஒரு ஒப்பந்தம் மாதிரி தான் இருக்கும் அது. அந்த வகையில வந்துட்டு தென்னிந்திய தொழிலாளர்களை அழைத்துட்டு வந்து இங்க பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமா ஆங்கில முதலாளிகளும் இந்த நாட்டை வளப்படுத்தினாங்க. அதுல தொழிலாளர்களுக்கான உரிமைகள், நிறைய உரிமைகள் மறுக்கப்பட்டுச்சு. அந்த உரிமைகள் மறுக்கப்படும் போதுதான் தொழிலாளர்கள் தங்களுக்கான உரிமைக்காக போராடுற ஒரு சூழல் ஏற்படுது. நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்லணும்னா தொடக்க காலகட்டத்துல உலகத்திலேயே ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தது இந்திய தொழிலாளர்கள் அப்படிங்கிறது தான். இங்க உள்ள மலேசியாவோட சூழல்ல அதுதான் வரையறை. அவருக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க, அடிமையா இருப்பாங்க, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாணி தான் இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரியான சூழல்ல இன்றைக்கு நம்மளோட எல்லா நவீனத்துவமா நம்ம நவீனத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இன்றைய சூழல்ல தன்னோட உரிமைக்காக போராடக்கூடிய அவர்கள் முன் வந்து நிக்கிறது தொழிலாளர் வர்க்கத்துல குறைவா இருக்கும். ஆனால் படிப்பறிவு இல்லாமல் அடிமைகளாக கொண்டுட்டு வரப்பட்ட அந்த இனம், அந்த வர்க்கம் அன்னைக்கு அந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்றதை நினைக்கும் போது இன்னைக்கு எனக்கு வியப்பாதான் இருக்கும். யார் அவர்களுக்கு அந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்க வச்சது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க. அதுல முதன்மையானவர்கள் மலாயா கணபதியும் வீரசேனனும், பி வீரசேனனும். அன்றைய காலகட்டத்துல மலாயாவும் சிங்கப்பூரும் தனித்தனி நாடுகள் அல்ல. சிங்கப்பூர் தீவு மலாயாவில் ஒரு பகுதி தான். அது ஒரு மாநிலமாக கூட இருந்துச்சு. நினைக்கிறேன் 1965 நினைக்கிறேன் சிங்கப்பூர் மலாயாவிலிருந்து பிரிஞ்சு போது. அது வரைக்கும் மலாயான்ற பெயர் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. 65ல சிங்கப்பூர் பிரிந்து போறாங்க. அதுக்கு பிறகு புருனாய் போறாங்க. 1969ல மலேசியா என்ற ஒரு புதிய பேர் மலேசியாவுக்கு உருவாகுது. அப்ப சபா சரவாக் அப்படிங்கிற போர்னியோல இருக்கிற 2 மாநிலங்கள் மலாயாவோட இணைஞ்சு மலேசியா என்ற ஒரு நாடு உருவாகுது. அந்த நாட்டிற்கான பெயரை வைக்கிறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு தொடர்ச்சியா தோட்ட தொழிலாளர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் இப்ப கூட நம்ம தமிழர்கள்லாம் கேள்விப்படுவோம். இன்னும் தண்ணி வசதி இல்லாத கிராமங்கள் இப்பெல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். அதே மாதிரி இங்கேயே என்ன எப்படின்னா நல்ல வீடு அமைப்பு பகுதிகள் இருக்காது, சுத்தமான குடிநீர் இருக்காது. உழைப்புங்கிறது 15 மணி நேரம் 18 மணி நேரம்லாம் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம். நல்ல மருத்துவம் இருக்காது. பிறகு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கான கல்வி இருக்காது. இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருந்துச்சு. இதை எல்லாத்தையுமே தொழிலாளர் வர்க்கத்துக்காக போராடின கூட்டம் வர்க்க போராளிகள் கேட்டாங்க. அதுல முக்கியமா இந்த தொழிலாளர்களை கட்டமைச்சது இருக்குல்ல, அந்த கட்டமைச்சதுல வீரசேனனுக்கும் மலாயா கணபதிக்கும் பெரிய பங்கு இருக்குது. அதுக்கு முன்னதாக நம்ம மலேசியாவில் தோட்ட தொழிலாளர்கள் போராட்டங்கள் குறித்து பார்த்தோம்னா முதல் போராட்டம் 1925 முதல் போராட்டம் நடந்துருச்சு. அது ரந்தாவ் பஞ்சாங் சுங்கைத்திகி தோட்டங்கள்ல நடந்த ஒரு போராட்டம். அது ஒரு 2 நாள் 3 நாள் போராட்டம் தான். அதுக்கு பிறகு நடந்த ஒரு பெரிய போராட்டம் பார்த்தோமா பத்து அரங் தொழிலாளர் போராட்டம். அது 1937 நடந்த ஒரு பெரிய போராட்டம். இது நிலக்கரி சுரங்கத்துல நடந்த ஒரு போராட்டம். இந்த போராட்டத்துலதான் இந்த பத்து அரங்கன்ற நகரம் மிக முக்கியமானது. அந்த காலகட்டத்துல யாரு பத்து அரங்க தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்களோ அவங்கதான் நாட்டோட பொருளாதாரத்தையே கைப்பற்றுற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு பொருளாதாரத்தை செழிக்க வைக்கிற ஒரு நகரம் அது. அப்ப அங்க ஒரு 1937 அங்க ஒரு புரட்சி நடக்குது. அதுக்கு பிறகு 1941 இந்த 1937லயும் 41லயும் நடக்கிற போராட்டங்கள்ல மலாயா கணபதி பங்களிப்பு இருக்குது. அவர் அந்த போராட்டங்கள்ல அவரும் முக்கிய முக்கிய பங்களிப்பு செஞ்சிருக்கிறாரு. இந்த 1941 நடந்த கில்லான் தோட்ட தொழிலாளர் போராட்டம் சொல்லுவாங்க. அது 2ஆம் உலக போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நடந்ததுனால ஒரு பெரிய கவனத்தை ஈர்க்கல. அது அந்த காலகட்டத்தில் அந்த ஸ்ட்ரைக்ல தொழிலாளர் போராட்டத்துல 5 கொல்லப்பட்டார்கள். அது
ஐவர் 60 கொல்லப்பட்டார்கள். அது மிக முக்கியமான ஒரு போராட்டமா இருந்துச்சு. ஆனா 2ஆம் உலகப் போர்ல எல்லாரும் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்த காலத்தினால இது கவனத்துல கொல்லப்படலாம். இப்ப இந்த போராட்டங்கள்ல நம்ம மலாய கணபதியும் வீரசேனை எப்படி வராங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்கும் போது மலாய கணபதி மலாய கணபதி கீழக்காடு பட்டுக்கோட்டையில இருந்து அதினாப்பட்டினம் அந்தண்ட போற ஒரு ஊர் கீழக்காடுன்ற ஒரு ஊர்ல தான் அவர் பிறந்து வளர்றாரு. தன்னோட 12வது 13வது வயதுல அவரு சிங்கப்பூருக்கு வர்றாரு. பிழைப்புக்காக தான் வர்றாரு. அதே மாதிரி வீரசேனும் பிழைப்புக்காக தான் வர்றாரு. இந்த வரலாறுகளை தேடும்போது ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப மலாயா கணபதிவுக்காவது ஒரு குறிப்பிட்ட பதிவுகள் இருக்கு. ஆனால் வீரசேனனுக்கு அந்த அளவுக்கு பதிவுகள் இல்லாதனால அவர் குறித்த நிறைவான தகவல்கள் இங்க கிடைக்கப்பெறுவதில்லை. ஆனா மலாயா கணபதி புத்தகத்துக்கு பிறகு வீரசேனனின் உறவினர்கள் என்ன தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. நான் அடுத்த பயணத்தில் அவர்களை சந்திப்பதாக கூட கூறியிருக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு அமையணும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் நீங்க பொதுவா தொழிலாளர் வர்க்க போராட்டம், தொழிலாளர்கள் உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது இவர்கள் 2 பேர்த்தையும் ஒரு பெரிய எதிரியாகவோ இவர்கள் நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவோ பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பார்க்கல. அதாவது அப்ப இருந்த பிரிட்டிஷ் காலனித்துவ அரசு பார்க்கல. ஆனால் இவர்கள் மேல இந்த காலனித்துவ அரசோட கவனம் திரும்புதுன்னா, இவர்கள் எப்ப தொழிலாளர் வர்க்கத்துக்காக போராடிக்கிட்டு இருந்த இவர்கள் இந்த மண்ணு எங்களுடைய மண்ணு, இது எங்க மண்ணு, இந்த மண்ணின் விடுதலைக்காக நாங்க தான் பேசணும்னு இவங்க போராட தொடங்குனாங்களோ அப்பதான் என்ன ஆகுது, காலனித்துவ அரசின் கவனம் இவர்கள் பக்கம் திரும்புது. அது வரைக்கும் இவர்கள் மீது அவர்களோட பார்வை திரும்பவே இல்லை. ஏன்னா முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்குமான போராட்டம் அது. இவர்கள் எப்ப நாட்டின் விடுதலைக்காக பேச தொடங்கினாங்களோ அப்ப இது அரசாங்கத்துக்கும் அவர்களுக்குமான போராட்டமாக மாறுது. அதுக்கு பிறகுதான் இவர்கள் 2 பேர் தொடக்க காலத்துல பாத்தீங்கன்னா இவர் வீரசேனன் சிங்கப்பூர்ல மட்டும்தான் அவர் இருந்தாரு. சிங்கப்பூர்ல அங்க உள்ள தொழிலாளர்கள் போராட்டங்கள் இப்படி பல போராட்டங்கள் அவரு அங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. மலாயா கணபதி அவருக்கு போயிட்டு உதவியா இருக்குது இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஆனா மலாயாவை பொறுத்த வரைக்கும், அதாவது இங்கிட்டு தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போராட்டங்களையும் தொழிலாளர் போராட்டங்களை முன்னெடுத்ததுல மலாயா கணபதியோட பங்களிப்பு தான் ரொம்ப இதா இருந்துச்சு. சொல்லணுமா பக்கமா கிட்டத்தட்ட ஒரு பெரிய கூட்டமைப்பு அது. பன்மலாயா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு. அது ஒரு பெரிய கூட்டமைப்பு. அந்த காலகட்டத்துல அவங்க தொடங்கின, அதாவது மலாயா கணபதி அதுக்கு தலைமையேற்ற போது கிட்டத்தட்ட 4 லட்சம் உறுப்பினர்கள் அதுல இருந்தாங்க. அதாவது ஒட்டுமொத்த மலாயாவின் தொழிலாளர்கள்ல 60 விழுக்காட்டுக்கு மேற்பட்டவர்கள் அதுல உறுப்பினரா இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரியான தொழிற்சங்கம் மலேசியாவில் இல்லை. தொழிற்சங்கங்களும் சரி, தொழிலாளருக்காக போராடுகின்றவர்களும் சரி பலம் இழந்துதான் இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ரப்பர் மரம் சீவுறவரு, ஒரு லோரி டிரைவர், தனித்தனி தொழிற்சங்கங்கள் இருந்தாலும் அவங்க எல்லாமே ஒரே தொழிற்சங்கத்துக்கிட்ட வரலாம். ஆனா இப்ப அந்த மாதிரி முடியாது. இப்ப துறை சார்ந்த தொழிற்சங்கங்கள் அதுவும் ரொம்ப குறைஞ்சிருச்சு மலேசியாவில் தொழிற்சங்கங்கள். அப்ப இப்படிதான் அவங்களோட போராட்டங்கள், தொழிலாளர்களுக்காக அவங்க முன்னெடுத்த போராட்டங்கள், மே தின போராட்டங்கள், மே தினத்திற்கு பேரணி. இந்த மே தின பேரணியை சொல்லும் போது சிங்கப்பூர்ல நடந்த ஒரு பேரணியில கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று திரண்டது அரசாங்கத்தின் பார்வையை வீரசேனன் மீது திரும்புது. ஒரு தொழிற்சங்கம் இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவங்களால கூட்ட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுது. அப்ப இந்த மாதிரி அவங்களோட அந்த முதலாளிகளோட பயம் இருக்கிற வரைக்கும் அது சிக்கலா தெரியல. எங்க காலனித்துவத்தின் அரசோட பயம் ஏற்படுதோ அப்பதான் இவங்களுக்கு அது ஒரு பெரிய சிக்கலாவே உருவெடுக்குது. அங்கதான் அவங்களுக்கு அந்த சிக்கல் ஏற்படுது. மலாயா கணபதியை பொறுத்த வரைக்கும் அவங்க மிக முக்கியமா சில விஷயங்களுக்காக போராடினாங்க. அதாவது அவங்களோட மிக முக்கியமான போராட்டங்களை பாத்தீங்கன்னா, நான் முன்பு சொன்ன மாதிரி
அவர்களுக்கான வேலை சார்ந்த தேவைகள் என்னென்ன ஒரு தொழிலாளிக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதை வந்துட்டு அவங்க முன்னெடுக்கும் போது ஒரு நிமிடம். ஓகே, அவங்களுக்கு வந்துட்டு என்ன தேவையா இருந்துச்சுன்னா, இங்க வந்துட்டு அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு சிக்கல் இருந்துச்சு. காலனித்துவ அரசுக்கு வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு ஒரு போக்கு இருந்துச்சு, பிரித்தாளும் போக்கு. சீன தொழிலாளருக்கும் இந்திய தொழிலாளருக்குமான ஊதியம் வந்துட்டு வேறுபட்டுச்சு. சீனர்களுக்கான ஊதியம் வந்து கொஞ்சம் அதிகமாகவும், இந்தியர்களுக்கான ஊதியம் வந்து குறைவாகவும் அவங்க வச்சிருந்தாங்க. அப்ப அதை எதிர்த்து அவங்க போராடிய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு. நம்ம மலாய கணபதிக்கும் இவர்களுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தோட்டத்துல வந்துட்டு கிராணிக இந்த முதலாளிகள் வரும்போது, தோட்ட மேலதிகாரிகள் வரும்போது மிதிவண்டியில போனா இறங்கி நடந்து போகணும், நடந்துடணும், நின்றுடணும், அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் இருந்துச்சு. அப்ப இவங்க வச்ச கோரிக்கைகள் பாத்தீங்கன்னா, சீன தொழிலாளருக்கும் இந்திய தொழிலாளருக்கும் ஒரே மாதிரியான ஊதியம் கிடைக்கணும். மேலதிகாரிகள் வரும்போது மிதி வண்டியை விட்டு நாங்க இறங்க மாட்டோம். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிற சூழல் பெண்களுக்கு இருந்துச்சு, அதுக்கு பாதுகாப்பு வேணும். அந்த மாதிரி ஈடுபடுற அதிகாரிகளை மாற்றி விட்டு தமிழ் கூடியவர்கள் அதிகாரிகளாக நியமிக்க வேண்டும். தோட்டப்புறங்கள்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கணும், கள்ளுக்கடைகளை எடுக்கணும். இந்த கள்ளுக்கடைன்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயத்தை இங்க பதிவு செய்யணும். மலேசியாவை பொறுத்த வரைக்கும் 3 தீ இருந்துச்சுன்னா தமிழர்களை வந்து சுலபமா ஏமாத்திடலாம். அதாவது டெம்பிள், தோடி ஷாப், தமிழ் ஸ்கூல், இது 3 இருந்துச்சுன்னா தமிழர்களை ஏமாத்திடலாம். அவங்க அதுக்குள்ள கட்டுப்பட்டு அப்படியே இருந்துருவாங்க அப்படிங்கிறது தான் ஆங்கிலேயர்களுடைய ஒரு இது. அப்ப இதுக்கு எதிராலாம் போராட வேண்டியதா இருந்துச்சு. பள்ளிக்கூட சிறந்த நல்ல நிலையில இருக்கணும், கல்வி இருக்கணும், அப்புறம் இந்த தோடி ஷோ அதாவது கள்ளுக்கடை வந்துட்டு அகற்றப்படணும், இப்படிங்கிற பல கோரிக்கைகளை முன்வைத்து தான் இவங்க வந்து போராட்டம் எடுத்தாங்க. நீங்க மலேசியாவில் வந்துட்டு இந்த தோட்ட சூழல் இருக்குல்ல, அது முன்பெல்லாம் வந்துட்டு தோட்டத்தோட வீடுகள் வந்துட்டு முதன்மை சாலைகளின் பக்கமாவே ஒட்டியே இருந்துச்சு. ஆனா இந்த போராட்ட காலகட்டங்கள்ல வந்துட்டு தொழிற்சங்கவாதிகள் மிக எளிதாக தோட்டத்துக்கு போய் அணுகிறாங்க, அந்த மக்களை பார்த்துடுறாங்க. அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, தோட்டத்தோட வீடுகள் எல்லாம் அந்த முதன்மை சாலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு உள்ளுக்கு எடுத்து போய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவர்கள் வந்து சந்திக்க முடியாது, அவர்களை போராட்டங்களுக்கு கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கிற அந்த மாதிரியான பாணி. இப்ப இதெல்லாம் எதிர்த்துதான் இவர்கள் போராடினாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, மலாய கணபதி, வீரசேனன் இவர்களை பற்றி நம்ம யோசிக்கும் போது அவர்கள் கூட இருந்து போராடிய சாம்பசிவம், தோழர் சாம்பசிவம் வாணியம்பாடி ஊரை சேர்ந்தவர். அவருடைய அதாவது மலாய கணபதிய தூக்கிலிடப்படும் போது அதே காலகட்டத்தில் இவரும் வந்து தூக்கு கைதியாக தண்டனை வழங்கப்பட்டுருச்சு, தீர்ப்பு சொல்லப்பட்டுருச்சு. சாம்பசிவமும் தூக்கிலிடப்படுவார் அப்படின்ட்டு. ஆனா அவரு அப்பீல் பண்ணி அவரோட என்ன சொல்லுவாங்க, அவருக்கான பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர் வந்து நாடு கடத்தப்படுறாரு. நாடு கடத்தப்படும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவரு இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இந்தியாவுக்கு வந்துட்டு அங்க வாணியம்பாடிங்கிற ஊர்ல வந்துட்டு அவர் வந்து அங்குள்ள கம்யூனிஸ்ட் கட்சியில இணையறாரு. இணைஞ்சு போராட்டங்கள் அப்படியே போயிட்டு இருக்குது. கடைசி அவர் வந்துட்டு நிலப்பிரபுத்துவம், ஒரு குட்டி நிலப்பிரபுத்துவத்தால அவர் வந்து வெட்டி கொல்லப்படுறாரு சாம்பசிவம். அதே மாதிரி இந்த போராட்டங்களை மிக முக்கியமான இன்னும் ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேராசிரியர் ஆமாக்ஸ் இருக்கார்ல, அவருடைய தந்தையும் வந்துட்டு மலேசியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டவர். அவரை தேடிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு பழுதான கப்பல்ல ஏறி அங்க வந்துடுறாரு, சென்னைக்கு வந்துடுறாரு. அவரும் மிக முக்கியமான ஒரு போராட்டவாதியா இங்க இருந்திருக்காரு. இப்ப இதுதான் இவங்களுடைய அந்த ஒட்டுமொத்தமா வந்துட்டு தொழிலாளர் வர்க்கத்துக்காக போராடின இவங்களை வந்துட்டு
மலாயா கணபதியை வந்துட்டு மிக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சிம்பிளான காரணத்தை சொல்லிதான் அவர் வந்துட்டு தூக்கில் இடுறாங்க. ஆனா அவர் மீதான குற்றம் வந்துட்டு எந்த காலகட்டத்திலுமே அந்த குற்றம் வந்துட்டு உறுதிப்படுத்தப்படல. ஏன்னா அவர் வந்துட்டு துப்பாக்கி வைத்திருந்தார், 6 தோட்டாக்கள் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ரெண்டுமே வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு சப்மிட் பண்ணப்படவே இல்லை. அவர்களோட நோக்கம் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, இவரை வந்துட்டு தூக்கில போட்டுட்டா மற்றவர்கள் அமைதியாயிருவாங்க, பயந்துருவாங்க அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு முழுக்க முழுக்க இவரை வந்துட்டு மிக மார்ச்ல கைது பண்றாங்க, மேல அவரை தூக்கில போட்டுறாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துச்சு. இவர் மீதான அந்த என்ன சொல்லுங்க, அவரை தூக்கில போடுறத வந்துட்டு ரொம்ப சீக்கிரமா செஞ்சாங்க. மலாயா கணபதி கைது செய்யப்பட்டதை அறிந்தவுடன் வீரசேனன் என்ன பண்றாரு, சிங்கப்பூர்ல இருந்து மலேசியாவுக்கு வராரு. அவர் வந்து ஒரு நெகிரி செம்பிலான்ற ஒரு மாநிலத்துல ஒரு காட்டுல தங்குறாங்க. அவங்க தங்கியிருந்த அந்த முகாம் வந்துட்டு அதுக்கு முன்னுக்கு இந்திய தேசிய ராணுவம் அவர்கள் பயன்படுத்திய ஒரு முகாம். அந்த முகாம்ல இவர் தங்குறாரு. தங்கிட்டு இவருடைய நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னு தெரியுது. ஆனா அந்த வரலாறு சார்ந்து தேடும் போது நிறைய பேரோட பதிவுகள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்துட்டு மலாயா கணபதியை காப்பாற்றுவதற்காக கோலாலம்பூர் நோக்கி, அதாவது புது சிறைச்சாலையை நோக்கி வராரு அப்படிங்கிறது தான் எல்லா பதிவுகளையும் சொல்லப்படுது. அந்த மாதிரி வரும்போது அங்க ஒரு போராட்டம் நடக்குது. அங்க ஒரு பிரிட்டிஷோட ராணுவம் பாத்தீங்கன்னா இந்திய துருப்புகள், அவருக்கு இந்திய துருப்புகள் பிரிட்டிஷ்காக வேலை செஞ்ச இந்திய துருப்பு ராணுவம், அவர்களால் தான் பி வீரசேனன் சுட்டுக் கொல்லப்படுறார். அவர் மே 3ஆம் தேதி அவர் சுட்டுக் கொல்லப்படுறார். அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட தகவலுக்குரிய தெரியாமல் தான் 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி மலாயா கணபதி தூக்கிலிடப்படுகிறார். இது இவ்வளவுதான். ஏன்னா இவங்களை பத்தி நம்ம எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஆழமா போன நம்ம போய்கிட்டே தான் இருக்கணும். ஆனா இங்க தொடக்கத்துல தோழர் சுபாஷினி சொன்ன மாதிரி மலேசியாவை பொறுத்த வரைக்கும் வரலாறு சார்ந்து தொடும் போது நிறைய பேர் வந்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு தான் வரலாறுகளை அணுகுறாங்க. ஆனா உண்மையில் வரலாறு வந்துட்டு ஆய்வுபூர்வமா உண்மை தகவலின் அடிப்படையில தான் எழுதணும் அப்படிங்கிறதுலதான் நான் இந்த விடயங்களுக்காக தேடி எழுதியிருந்தோம். பொதுவா அப்படிதான் வரலாறை அணுகணும். ஆனா இன்றைய சூழ்நிலை வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து அந்த வரலாறுகளை எழுத ஆரம்பிச்சோம். அதனால நிறைய வரலாற்று பிழைகளும் அவ்வப்போது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்க மலேசியாவை பொறுத்த வரைக்கும் மலாயா கணபதியோட போராட்டங்கள் பாட புத்தகத்துல வந்துட்டு ஒரு சின்ன குறிப்பா இருந்தது. ஆனா இப்ப இல்லை. ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாட புத்தகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். மாறும்போது அந்த புத்தகம் இப்ப இல்லை. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவரோட ஊர்ல வந்துட்டு மலாயா கணபதியே நல்ல சிறப்பா ஒவ்வொரு நினைவு நாளையும் அவங்க வந்துட்டு நினைவு கூர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா மலேசியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சோசியலிச சிந்தனை உள்ள தோழர்கள் அப்படிதான் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அவருக்கான ஒரு அடையாளமா மலேசியாவில் எதுவும் இல்லைங்க. ஒரு நினைவு தூணோ அல்லது அவரை நினைவுபடுத்துவதற்காக ஒரு சாலையின் பெயரோ அந்த மாதிரி எதுவுமே இங்க இல்லை. ஆனா அது அமைக்கப்படணும். ஏன் அமைக்கப்படல அப்படின்னு யோசிக்கும் போது அவர் வந்துட்டு மலாயா கணபதி வீரசேனன் போன்றவர் வந்துட்டு கம்யூனிஸ்டுகள், அதனால வந்துட்டு அவர்கள் தீவிரவாதி மாதிரி வந்துட்டு ஒரு போக்கு இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு பிரிட்டிஷை எதிர்த்து போராடுறது வந்துட்டு கம்யூனிஸ்ட்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு 2ஆம் உலக போர் நடந்த போது ஜப்பானியர்கள் ஆக்கிரமிப்பு, மலாயா சிங்கப்பூர் வந்துட்டு ஜப்பானியர்கள் ஆக்கிரமிப்பின் போது அவர்களை எதிர்த்து போராடி விரட்டி அடிச்சதுல பெரும் பங்கு அளித்தவர்கள் வந்துட்டு கம்யூனிஸ்ட்கள். அவர்களுக்கு ஆயுதங்களை வழங்கி என்ன சொல்லுங்க அந்த போராட்டங்களை முன்னெடுக்க வச்சது பிரிட்டிஷ் அரசு. அப்ப கம்யூனிஸ்ட்கள் என்ன பண்ணுங்க, ஜப்பானியர்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு வெளியான பிறகு கம்யூனிஸ்ட்கள் இந்த நாடு எங்ககிட்டயே இருக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட அவர்கள் இந்த நாட்டை சில மாதங்கள் தங்களோட கட்டுப்பாடு வச்சிருந்தாங்க. ஆனால்
பிரிட்டிஷ்க்கு தான் எப்போதுமே பிரித்தாளும் போக்கு இருக்குல்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த நாட்டு மேல அவர்களுக்கு இருந்த ஈர்ப்பு என்ன, இன்னும் அவர்கள் இங்க இருக்கிற என்ன சொல்லுவாங்க, செழுமைகளை கொள்ளை அடிக்கணும் இன்னும். அதனால அவங்க வந்துட்டு இந்த நாடு திரும்ப அவங்களுக்கான ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக தங்களோட போரை திருப்புறாங்க. அது திருப்பும் போது என்ன பண்ணாங்கன்னா, உள்ளூர் மக்களை வந்துட்டு பயமுறுத்திட்டாங்க. கம்யூனிஸ்ட்கள் வந்தா இந்த நாடு இப்படி ஆயிரும் அப்படின்ட்டு இந்த கம்யூனிஸ்ட்கள் கையில கொடுக்க முடியாது, இந்த நாடை வந்துட்டு உள்ளூர் மக்கள் கையில தான் நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கெல்லாம் வச்சு கம்யூனிஸ்ட்களை கெட்டவர்களாகவும் அவர்களை தீவிரவாதிகளாகவும் மாற்றி வச்சதுனால, அந்த மாதிரியான ஒரு உருமாற்றத்தை கொடுத்ததுனால மலாயா கணபதி போன்ற கொண்டாடப்பட வேண்டிய தொழிற்சங்க தலைவர்கள் வந்துட்டு கொண்டாடப்படாமல் போனதுக்கு அதுவும் ஒரு காரணம் இங்க அப்படின்னு. அதுதான் காரணம் அப்படிங்கிறது வந்துட்டு மறைப்பதற்கு ஒன்றும்ல. இருந்தாலும் இன்றைய சூழல்ல வந்துட்டு ஒரு பெரும் தரப்பு வந்துட்டு மலாயா கணபதி வந்து இந்த நாட்டின் தொழிலாளர் வர்க்கத்துக்காக போராடிய மிக முக்கியமானவர் அப்படிங்கிறத வந்துட்டு எல்லா இனத்திலையும் வந்துட்டு இப்ப டிக்டாக் அந்த மாதிரி சமூக ஊடகங்கள்ல எல்லா இனத்தை சார்ந்தவங்களும் பேசுறாங்க. அது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குது. இருந்தாலும் இந்த வரலாறுகள்லாம் நம்ம என்னதான் வரலாறுகளை புத்தகங்களாக படைச்சோ புத்தகங்களாக எழுத்துக்களாக சேகரித்து வைத்தாலும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல வந்துட்டு அவர்களுக்கு மலாயா கணபதிக்கும் சரி, பி வீரசேனனுக்கும் சரி, அவர்களுக்காக ஏதாவது ஒரு அவர்களின் நினைவை எல்லா காலகட்டத்திலும் நினைவு கூறுவதற்கு ஏதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சாலைக்கான பெயராகவாது அவங்க பேரை வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பெரிய எதிர்பார்ப்பு. அது ஒருவேளை அந்த மாதிரி எதுவும் நடந்துச்சுன்னா அதற்கான அவர்களின் போராட்டங்கள் இன்னும் நினைவு கூறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி இன்றைய தலைமுறைக்கு தோழர் சுபாஷினி சொன்ன மாதிரி இன்றைய தலைமுறைக்கு வந்துட்டு நமக்காக போராடியவர்களை நினைவு கூறுவதோ அல்லது அவர்களை குறித்து அறிந்து கொள்வதிலோ வந்துட்டு கடந்த காலங்கள்ல எப்படி இருந்தது. ஆனா மலேசியா பொறுத்த வரைக்கும் இப்போது வந்துட்டு வரலாறுகளை தேடுவது இளம் தலைமுறைக்கு வந்துட்டு ஒரு பெரிய தேடல் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர்கள் தொடர்ந்து தேடுறாங்க. அதே மாதிரி வரலாற்று சார்ந்த பதிவுகள் வந்தாலோ அல்லது புத்தகங்களாக அது தொகுக்கப்பட்டாலோ அதற்கான வரவேற்பு மலேசியாவில் முன்பு மாதிரி இல்லை, இப்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. எல்லாம் தேடி வாங்குறாங்க. அந்த வகையில வந்துட்டு ஆனா என்னன்னா மலேசியால வந்துட்டு மிக குறைவானவர்களே வரலாறு சார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சொல்லணும்னா சி அருண், எழுத்தாளர் சி அருண் எழுதுறாரு. அப்புறம் மலாக்க முத்துகிருஷ்ணன் என்பவர் எழுதுறாரு. அதனை தொடர்ந்து பார்த்தோமா நாவல்கள்ல வரலாறு சார்ந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்து எழுதுறவங்க இருக்காங்க. ஆனா வரலாறா மட்டுமே தொகுக்கிறது வந்துட்டு மிக குறைவாக தான் இருக்கிறாங்க. நாங்க சில சமயம் பேசிக்கொள்ளும் போது சொல்லுவோம், நமக்கு பிறகு யாரு இதை எழுத போறா அப்படின்ட்டு. அந்த மாதிரியான சூழல் இருக்கு. ஆனா தேடி வாசிக்கிறாங்க. அந்த எழுதணும் அப்படிங்கிற விடயத்துல வந்துட்டு ரொம்ப குறைவாகவே இருக்கிறார்கள். நினைக்கிறேன் இன்னும் ஆழமா சொல்லணும்னா இதுதான் இவர்கள் குறித்த ஒரு மேலோட்டமான ஒரு பகுதி. ஏன்னா தோட்ட தொழிலாளராக போராடினாங்க, உரிமைக்காக போராடி அவர்கள் தூக்கில விட. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மலாயா கணபதியை காப்பாற்றி இருக்கலாம், அது அவரை தூக்கிலிடாமல் காப்பாற்றி இருக்க முடியும். ஆனா அந்த காலகட்டத்துல ஆங்கிலேயர்களின் பிரதிநிதியா இங்க இருந்த சர் ஹென்றி கனி பின்னாடி அவர் வந்துட்டு கம்யூனிஸ்ட்களால் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அவர் வந்துட்டு ஒரு டெலிகிராம், லண்டன்ல இருந்து ஒரு டெலிகிராம் வருது. அந்த டெலிகிராம் வந்துட்டு பார்த்தும் பார்க்காதது போல இருந்துட்டு மலாயா கணபதி தூக்கிலிடுவதில் ரொம்ப தீவிரமா இருந்துட்டாரு. அது மட்டும் அவர் அன்றைக்கு அந்த டெலிகிராமுக்கு பதில் கொடுத்திருந்தால் ஒருவேளை மலாயா கணபதி தூக்கிலிடாம காப்பாற்றப்பட்டிருக்கலாம். ஆனா அவர் வந்துட்டு என்னன்னா கம்யூனிஸ்ட்களை ஒட்டு மொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்துட்டு மலாயா கணபதிய தூக்கிலிடத்துல ரொம்ப உறுதியாவே இருந்தாரு. மலாயா கணபதி வந்துட்டு கம்யூனிஸ்டா அப்படின்னு யோசிக்கும் போது அவரு ஐஎன்ஏல இருந்திருக்காரு. ஐஎன்ஏல பயிற்சி எல்லாம் கொடுத்திருக்காரு தொழிலாளர்களுக்கு, அந்த வீரர்களுக்கு எல்லாமே நடந்திருக்கு. ஆனா அவர் வந்துட்டு கம்யூனிஸ்ட் அமைப்புல அல்லது கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட இருந்திருக்காரு. ஆனா
எதற்கும் தலைமை ஏற்றாரா அப்படிங்கிறது வந்துட்டு சில இடத்துல தலைமை ஏற்ற மாதிரி இருக்கும், சில இடத்துல அவரு தலைமை எதுவும் வகிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஜப்பானியர்கள் ஆட்சி ஜப்பானியர் ஆட்சி காலத்துல வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, மலாயாவின் அன்றைய மலாயாவின் ஒட்டுமொத்த தொழிற்சங்க போராட்டவாதிகளும் தொழிற்சங்கவாதிகள் மட்டுமில்லாம போராட்டவாதிகளும் வந்துட்டு பின்வாங்குறாங்க, பலவீனமா ஆகுறாங்க. அவங்க எல்லாமே காட்டுக்குள்ள போயிட்டு காட்டுல இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த மாதிரி சமயத்துல தொழிற்சங்கவாதியா இருந்த மலாயா கணபதி காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போய் அவர்கள் கூட பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த மாதிரிதான் அங்கிட்டு சாம்பசிவம் பார்த்தாலும் அப்படிதான், எல்லாமே அப்படிதான் போறாங்க. அப்படி போயிட்டு இருந்து அந்த காலகட்டத்தில் தான் இவங்க எல்லாருமே வந்துட்டு மக்களுக்காக போராடும் போது இவர்களை கம்யூனிஸ்ட்லாம் வந்துட்டு வகைப்படுத்தி அவர்கள் மீது வந்துட்டு ஒரு தவறான தோற்றத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியை வந்துட்டு இந்த காலனித்துவ அரசு அன்னைக்கு மேற்கொண்டார்கள். அதே சமயம் வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா இவரு மலாயா கணபதி வந்துட்டு தொழிற்சங்கவாதியா இருந்தாலும் இங்க தொழிலாளர்களுக்காக நடத்தப்பட்ட அவர்களின் என்ன சொல்லுங்க, அவர்களுக்காக நடத்தப்பட்ட பத்திரிகை ஜனநாயகம்ன்ற ஒரு பத்திரிகைக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஆசிரியரா இருந்திருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி அவர் வந்துட்டு எல்லா நிலையிலுமே மக்களுக்காக போராடி கடைசியா நான் நினைக்கிறேன் உலகத்துல எனக்கு சரியா தெரியல, ஆனா மலேசியாவில் அல்லது ஆசியா இங்கிட்டு பார்த்தோம்னா தொழிலாளர்களுக்காக போராடி தூக்கிலிடப்பட்ட முதல் தமிழனாக அல்லது முதல் தொழிற்சங்கவாதியாக இவர் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் படிச்ச வரலாறுகளை எங்கேயுமே தொழிலாளர்களுக்காக போராடி ஒரு தொழிற்சங்கவாதியை தூக்கிலிட்ட மாதிரி நான் இன்னும் வாசிக்கல எங்கேயும். அந்த வகையில பார்க்கும்போது இவர் தான் அதற்கு முதல் ஆளா இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு. இன்னும் சொல்லணும்னா ஒட்டுமொத்தமா பொதுவான தொழிலாளர்கள் சார்ந்த இவரோட முன்னெடுப்பு, அதனால அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் எழுதியிருக்கின்ற இந்த மலாயா கணபதிங்கிற இந்த புத்தகம் வந்துட்டு ஒரு அடிப்படை தான், ஒரு என்ன சொல்ற பேசிக்கான ஒரு விஷயத்த மட்டும்தான் பேசுது. இன்னும் மலாயா கணபதி குறித்தும் வீரசேனன் குறித்தும் பேச வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்குது. இங்க என்ன சிக்கல்னா இதெல்லாம் யாரும் ஆவணப்படுத்தி வைக்காததுனால அந்த வரலாறுகள் சார்ந்து தகவல்கள் கிடைப்பதில் நமக்கு ரொம்ப பெரிய சிக்கலா இருந்துச்சு. அந்த சிக்கல்னாலதான் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறோம். நான் இந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருப்பேன், இதோட 2வது பாகத்தை நானே எழுதலாம் அல்லது வேறு யாராவது இதை வாசிச்சுட்டு எழுதலாம் அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டிருப்பேன். நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏதோ கேள்விகள் இருந்தா நம்ம அந்த மாதிரியான கலந்துரையாடோட போயிடலாம்னு நினைக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி சார். உங்க நூலின் அடிப்படையில தோட்ட தொழிலாளர்களுக்காக போராடியவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியுடைய பிரிட்டிஷாரால் தூக்கிலிடப்பட்டு அவர்களை இன்று நாம் அனைவரும் நினைவு கூர்ந்திருக்கின்றோமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே நீங்கள் சொல்லியிருக்கீர்கள். அதனால வரலாற்றை தேடணும், அதை ஆவணப்படுத்தணும்ன்ற நோக்கம் தொடர் போராட்டமா தான் இருக்குது. அந்த தொடர் போராட்டம் இன்னும் செயல்படுத்த நம்ம எல்லாம் முயற்சி பண்ணுவோம். அடுத்து கலந்துரையாடல் வழியாக இன்னும் பல கருத்துக்களை சிறப்புரையாடல் பெற்றுக்கொள்ளலாம். பங்கேற்பாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். மிக சிறப்பான ஒரு உரையாக அமைந்தது. திரு சிவாலனின் அவர்களுக்கு தமிழ் மரபு அறக்கட்டளையின் பாராட்டுக்கள். இந்த விஷயத்தை இதுவரைக்கும் பேசு பொருளாக யாரும் கொண்டு வரவில்லை அப்படிங்கிற சூழல்ல இன்றைக்கு ஜூம் நிகழ்ச்சியில இதான் முதல் முறையாக அவரை பற்றி பேசப்படுகிறது என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில பாராட்டுக்கள். நூல்ல நீங்க அவருடைய நினைவிடத்தை பத்தி சொல்லியிருக்கிறீங்க. நல்லக்கண்ணு அவர்கள் அந்த நினைவிடத்தை செய்து வைத்தார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே நீங்க, ஏன்னா அதை நீங்க உரையில விட்டுட்டு இருக்கீங்க, அதனால அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. சொல்லலாம். இதுல என்னன்னா அவருடைய நினைவு அந்த துபி சொல்லுவோம்ல, அது அவரோட சொந்த ஊர்ல தான் இருக்குது, தஞ்சாவூர். ஆக்சுவலி முன்ன அது தஞ்சாவூர் மாவட்டமா இருந்திருக்குது. ஆனா இப்ப மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கீழக்காடு என்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்துல பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலேயே இருக்குது அந்த நினைவு தூணு. அது நான் அங்க போயிருந்தப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா
அது வந்துட்டு அந்த சாலை விரிவாக்கத்தினால வந்துட்டு அப்படியே உடைக்கப்பட்டு அதை அவங்க பேர்த்து எடுத்து வச்சிருந்து பாதுகாத்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அது ஒரு புதிய இடத்துல நிறுவி ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவு நாள்ல வந்துட்டு ஊர்வலமாக சென்று அங்க அவருக்கு வீர வணக்கம் செய்வது வந்துட்டு வழக்கமா அவங்க கொண்டுட்டு இருக்காங்க. நீங்க நல்ல கண்ணு சொன்னபோது இன்னொரு விடயம், அவருக்கு மட்டும் நினைவுகள் எல்லாத்தையும் நினைவு கூற முடிஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் அதிகமான விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும். அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். நான் அவரை சந்திச்ச போது அவர் சொன்னாரு, என்னுடைய நினைவுகளுக்கு எதுவுமே இப்ப வரமாட்டேன்னுது. ஒருவேளை நீங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருந்தா கூட என்னால நிறைய விடயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு அவரு பதிவு செஞ்சாரு. அதே சமயம் அந்த சென்னையில ஏற்பட்ட வெள்ளத்துல நிறைய ஆவணங்கள் அவர்கிட்ட இருந்து தண்ணியில அடிச்சிட்டு போனதையும் அவர் வருத்தமா சொன்னாரு. அதான் சேமித்து வைக்க முடியாமல் போனது. அதுதான் மலேசியாவுக்குரிய வந்துட்டு மலாயா கணபதிக்கு ஒரு நினைவு தூண் அமைக்கலாம், அவருக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தலாம்ன்ற முயற்சிகள் வந்துட்டு இன்னமும் சோசியலிச சிந்தனை தோழர்கள் மத்தியில வந்துட்டு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதற்கான சூழல் இன்னும் அமையல. ஒருவேளை நாங்க அதற்கான ஒரு அமைப்பு ஒரு இதை உருவாக்குனா கூட அரசாங்கத்தின் அனுமதி கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு தோழர். இதுல என்னன்னாக்கா என்ன பிரச்சனைனாக்கா அந்த சோசியலிசம் அப்படிங்கறது எந்த வகையில மலேசியால புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. ஏன்னா நானும் மலேசியால தான் சிறு குழந்தையா இருந்து படிச்சு வந்ததுனால எனக்கு தெரியும். இந்த கம்யூனிச சிந்தனை அப்படிங்கறது வந்து ரொம்ப நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குற ஒரு சிந்தனை தான் நமக்கு மலேசிய சூழல்ல இருக்கு. ஏன்னா அந்த ஜப்பானிய அந்த ஆக்குபேஷன் டைம் அதுதான் மைண்ட்ல எல்லாருக்குமே இருக்கிறதுனால இதை சரியா பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா உலகம் முழுவதுமே இப்ப கால்மார்க்ஸ் அவருடைய சிந்தனைகளும் அந்த பொது உடைமை சிந்தனைகளும் எல்லா உலக மக்களுக்கும் எப்படி அது உதவிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த பார்வையை வந்து சரியான பார்வையை வந்து பார்க்கக்கூடிய அளவுல இல்ல. இப்ப நம்மளுடைய தோழர்கள் மத்தியில இந்த சிந்தனையை கொஞ்சம் விரிவாக கொண்டு வந்தால் மலாயா கணபதியை வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் எளிமையா இருக்கலாம். இப்ப கம்யூனிசம் அப்படின்னாலே வந்து ஒரு ஒரு பயம் வர்ற ஒரு எண்ணத்தோடயே நம்ம வளர்ந்துருக்கிறோம் இல்லையா? அந்த மாற்றம் வந்துச்சுனாக்கா ஒரு ஏறக்குறைய வந்து ஒரு இவரை பற்றி கொஞ்சம் பேசக்கூடிய வகையில இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு ஒரு தக்க ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற ஒரு ஒரு சிந்தனை நம்ம சூழல்ல எழலாம்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு கருத்து தான். அந்த மாதிரியான மலேசியா பொறுத்தவரைக்கும் இப்ப நீங்க கடந்த ஒரு 10 ஆண்டுகளா எடுத்துக்கிட்டீங்கன்னா இளம் தலைமுறை சோசியலிசத்தை நோக்கி யோசிக்கிறாங்க. அது குறித்து அவங்களுக்கு தெரியுது. இப்ப மலேசியால இருக்கிற மலேசியா சோசியலிச கட்சி இருக்கு. அந்த கட்சியில பார்த்தா கூட இளம் தலைமுறைகள் நிறைய உள்ள போறாங்க, அந்த கட்சியிலயும் போறாங்க. அப்ப அந்த சோசியலிசம் குறிப்பா அது வந்துட்டு இளைஞர்கள் கிட்ட போகுது. ஆனா என்னன்னா தைரியமா எல்லாரும், ஏன்னா இங்க சோசியலிசம் கம்யூனிசம் அந்த ரெண்டுக்குமான இடைவெளி இருக்குல்ல, அதாவது ஆழமா போனமா ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா மலேசியாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிசம்ங்கிறது வந்துட்டு ஒரு தீவிரவாதம், சோசியலிசம் முடியும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. ஆனா நம்பிக்கை இருக்கு வருங்காலத்துல வந்துட்டு இந்த தலைமுறைகள் மாறும்போது சோசியலிசமும் இந்த நாட்டுல வந்துட்டு மார்க்ஸ் குறிப்பிடுவார், பசித்தவன் வயிற்றில் தான் குறிச்சி வெடிக்கும்னு. தங்களுடைய தேவைகள் மறுக்கப்படும் போதோ உரிமைகள் மறுக்கப்படும் போதோ கண்டிப்பா அது அங்கதான் போய் நிற்கும், சோசியலிசத்துல தான் போய் நிற்கும். அதனால வருங்காலத்துல அதுக்கான சாத்தியங்கள் இருக்கும் கண்டிப்பா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிறைய பேர் டாக்டர் சங்கர் இருக்காரு, டாக்டர் அருணாச்சலம் வந்திருக்கிறாங்க. மகிழ்ச்சி நீங்க எல்லாம் வந்தது. உங்களுடைய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் நீண்ட நாள் நண்பர் சுபாராவும் இருக்கிறாரு, நீங்களும் பேசுங்க. சொல்லுங்க டாக்டர் சங்கர். வணக்கம் டாக்டர். வணக்கம். திரு சிவலின் அவர்களுக்கு நன்றி. நல்ல ஒரு தகவல்கள் கொடுத்திருக்கீங்க. முக்கியமா எஸ்.ஏ. கணபதி வீரசிவன் அவர் சம்மதமா இந்த கம்யூனிஸ்மா பத்தி நீங்க பேசும் பொழுது நான் முக்கியமா இந்த பாடத்திட்ட அடிப்படையில நான் கொஞ்சம் என்னுடைய கருத்துக்களை சொல்றேங்களேன். பாடத்திட்டம்னு நம்ம சொல்லும் பொழுது இப்ப 5ஆம் ஆண்டுல வந்து 2019 மட்டும் பாடத்திட்டத்துல இருந்துச்சு. எஸ்.ஏ. கணபதியை பத்தி ஒரு அளவு இருந்துச்சு, ஒரு சிறு குறிப்பு. அதுக்கு அந்தாண்ட 2020க்கு அந்தாண்ட 5ஆம் ஆண்டு வரலாற்றுல வந்து அது இல்ல, எடுத்துட்டாங்க. அது ஒரு குறிப்பு. அப்புறம் இந்த கம்யூனிஸ்மான்னு நம்ம சொல்லும் பொழுது படிவம் 4, அதாவது படிவம் 4ல வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 10-12 பக்கங்கள் கம்யூனிஸ்மா சம்மதமா இருக்கு. ஆனா அது வந்து முழுக்க முழுக்க ஒரு மேலோட்டமாக தான் இருக்கு. அது வந்து முக்கியமா வந்து
அதனுடைய வரலாறு, அது எப்படி வந்தது, அப்புறம் என்ன ஒரு நடவடிக்கைகள் ஆங்கிலேயர்கள் எடுத்தாங்க இந்த கம்யூனிஸ்மா வந்து அடியோட ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அது சம்மதமா இருக்கு. இதுல முக்கியமா 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம நாட்டுல வந்து இந்த கம்யூனிஸ்மா வந்து அடியோட வேணாம்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அவங்களும் பல முயற்சிகள் எடுத்தாங்க, பல திட்டங்கள்லாம் எடுத்தாங்க அரசாங்கம், ஆங்கிலேயர்கள். அப்ப கடைசியாக எடுத்த ஒரு திட்டம் தான் 28/29/1955 வந்து ஒரு சந்திப்பு கூட்டம் வச்சிருந்தாங்க. அரசாங்கமும் பிகேஎம், அதாவது பார்ட்டி கம்யூனிஸ்ட் மலாயான்னு சொல்லுவோம். இது வந்து பாலிங் ஒரு தேசிய பள்ளியில வந்து ஒன்று கூடல் மாதிரி வச்சு எப்படி இது வந்து தீர்க்கலாம்னு சொல்லிட்டு இரு தரப்பினரும் நம்ம அரசாங்க தரப்புல இருந்து பார்க்கும் பொழுது ஒரு டேவிட் மார்ஷல், துங்கு அப்துல் ரஹ்மான் இவங்கெல்லாம் போயிருந்தாங்க. கம்யூனிஸ்ட் சார்பில் வந்து சின்பெங் அவர் தான் முக்கியமானவர். ஏன்னா அவரை பிடிப்பதற்காக தான் பல இதுவும் வலை வீசினாங்க. அப்ப இங்க என்ன, ஏன் இது வந்து ஒரு முடிவுக்கு வந்ததுன்னா, நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளல. அதாவது அவங்க கோரிக்கை என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கம்யூனிஸ்ட் அந்த கட்சி வந்து இந்த நாட்டுல வந்து ஒரு முழுமையான கட்சியா உருவாக்கலாம்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து உடன் கொடுக்கல. ஏன்னா அரசாங்கம் நம்ம துங்கா அப்துல் ரஹ்மான் காலகட்டத்துல வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப இன்னொன்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப புத்தகங்கள்லயே நம்ம அதுதான் பாக்குறோம், பாட புத்தகங்கள்ல. கம்யூனிஸ்மோட ஒரு இது முக்கியம் என்னதுன்னா, கடவுள் நம்பிக்கை இல்ல. அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நம்ம நாடு வந்து நம்ம பாத்தீங்கன்னா, இஸ்லாம் என்பது வந்து அதிகாரப்பூர்வ சமயம். அதுவும் மற்ற மக்களும் வந்து பல சமயங்கள் இருக்கு, இந்து, புத்தர் சமயம், மற்ற. அப்ப இந்த கொள்கை வந்து சமயம் இல்லை. அது ஒரு முக்கியமாக சில புத்தகங்களை நான் படித்தது, பாடத்து புத்தகங்களையும் இது வலியுறுத்தி சொல்றாங்க. இது என்னுடைய கருத்து. எவ்வளவுதான். சரிங்க டாக்டர். ஆமா டாக்டர், நீங்க சொல்ற மாதிரி அந்த பாலிங் பேச்சுவார்த்தையில வந்துட்டு அது தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. அது ஆக்சுவலி இன்னொரு இது என்னன்னா டாக்டர், அந்த காலகட்டத்துல வந்துட்டு அதாவது துங்கா அப்துல் ரஹ்மான் வந்துட்டு அந்த பேச்சுவார்த்தையை வந்துட்டு கம்யூனிஸ்ட் கூட நடத்தி இருந்தாலும் அதுல வந்துட்டு நினைக்கிற சின்பேங், ரஷீத் மைடின்னு நினைக்கிறேன், இவங்க எல்லாம் இருந்தாங்க. கேக்குதா டாக்டர்? சொல்லுங்க கேக்குறேன். ஓகே. இருந்த போதிலும் அந்த காலத்துல இன்னமும் நாடு வந்துட்டு சுதந்திரம் அடையல. ஆனா பிரிட்டிஷோட தலையீடு அதுல இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அவங்க பிரிட்டிஷ் வந்துட்டு கம்யூனிஸ்ட்களோட இதுக்கு வந்துட்டு அடிப்பணிய கூடாது அப்படிங்கிறதுலதான் இருந்தாங்க. ஏன்னா 48ல இருந்து நினைக்கிறேன் 1960 ஜூன் 18 1948 நினைக்கிறேன். அதுல இருந்து 60-63 வரைக்கும் ஒரு 12 ஆண்டு காலம் வந்துட்டு ஊரடங்குல தானே இருந்துச்சு, அவசர கால சட்டத்துல தானே இருந்துச்சு நாடு. அப்ப அந்த சிக்கலும் இருந்ததுனாலதான் வந்துட்டு அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் அடைஞ்சுதான். சில இதுகளை வாசிக்கும் போது அதுல எனக்கு கிடைச்ச சில குறிப்புகள் அது. தோழர் சிவாலனின், அப்போ பிபி நாராயணனுடைய பங்களிப்புலாம் அது எந்த காலகட்டம்? ஆக்சுவலி என்னன்னா இப்ப நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஆழமா போனோம்னு வச்சுங்களேன், இவங்க பிபி நாராயணன்லாம் வந்துட்டு இந்த மலாயா கணபதி, வீரசேனை இவங்கெல்லாம் வச்சிருந்த தொழிற்சங்கங்கள், இதற்கு எதிராக இவர்கள் வந்துட்டு ஆங்கிலேயர்களால் கொண்டுட்டு வரப்பட்டவர்கள் தான் இவங்க. நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னமும் தொழிற்சங்கம் சார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொழிற்சங்கத்துல வந்துட்டு எல்லோ யூனியன் ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த எல்லோ யூனியனோட பிரதிநிதிகளாக தான் பிபி நாராயணன்லாம் வந்துட்டு ஆங்கிலேயர்களால் அவர்கள் சொல்வதை கேட்கிற ஒரு சூழல்ல தான் இவங்க வந்து அங்க ஒட்டுமொத்தமா இருந்த தொழிலாளர்களை வந்துட்டு, தோட்ட தொழிலாளர்களை வந்துட்டு தனியா ஒரு தொழிற்சங்கத்துக்கு கீழே கொண்டுட்டு போய் அவர்களை வந்துட்டு இந்த பொது தொழிற்சங்கங்கள் கீழே இணைய விடாமல் தடுத்ததுல இவங்களுக்கெல்லாம் ஒரு பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த காலத்துல இருந்து இயல்பா இருக்கின்ற வரலாறு. அதுதான். அப்ப இவங்க பிபி நாராயணன், அதாவது என்யூபிடபிள்யூ இவங்கெல்லாம் வந்துட்டு
ஆங்கிலேயர்களால் இருக்கின்ற தொழிற்சங்கத்தை பலவீனப்படுத்துவதற்காக கொண்டுட்டு வரப்பட்ட ஒரு தொழிற்சங்கவாதிகளாக தான் பார்க்கப்படுது. வணக்கம் சிவலோனின், வணக்கம். சுப்பராவ் பேசுறேன். சொல்லுங்க சார். தோட்ட தொழிலாளர்களோட ஒரு 30 ஆண்டு காலமாக நான் பணி செஞ்சிருக்கிறேன். நீங்க ஆமா. கடைசியா சொன்ன தேசிய தோட்ட தொழிற்சங்கம் அவங்களாலதான் தோட்ட தொழிலாளர்களோட ஒரு ஒற்றுமை பலவீனம் இவர்களால தான் உருவாக்கப்பட்டது. நீங்க சொன்னது சரிதான். அவர்கள் முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்காக அவங்க போராட்டம் நடத்தல. ஆனா மலேசியாவுல அதிக பலம் வாய்ந்த அதிக உறுப்பினர்கள் கொண்ட ஒரே ஒரு தொழிற்சங்கம் தேசிய தோட்ட தொழிற்சங்கம் தான், NEPW. அப்ப இவங்க காலகட்டத்துல நம்ம 30 ஆண்டு காலமாக இருக்கும் பொழுது நிறைய தொழிலாளர்களை தொழிற்சங்கவாதிகளை நாங்க மேல கொண்டு வர பார்த்தோம். ஆனா அவங்களெல்லாம் இவங்களால முடக்கப்பட்டது. ஜெயராமன், கொலக்கட்டு ஜெயராமன், ஐரீன் பெர்னாண்டஸ், பிறகு கோலாலம்பூர் தாஸ், வரதராஜு, இவங்க எல்லாம் சிறிய அறிவிக்கும் பொழுதுதான் இவங்க உடனே அவங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போனாங்க. ஜெயராமனை பாவம் தோட்ட தொழிலாளி கொலக்கட்டில அவரு எதிர்த்து போராடினாரு தேசிய தலைவருக்கு. ஆனா அவரு நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அவங்கள முடக்கம் செஞ்சாங்க. நீங்க சொன்னது சரிதான். இவங்களுக்கு இருந்தது இந்த காலனித்துவ சிந்தனை சித்தாந்தம் தான். அதனால ஒரு தொழிலாளர்களை அப்படியே முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்ல. அவங்கள்ட்ட 6 வெள்ளி மாதம் 6 வெள்ளி சம்பாதிச்சிடணும், அது போதும். அந்த ஒரு எண்ணத்துலதான் இவங்க இருந்தாங்க. நீங்க நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க. இந்த கணபதியோட இதை கொஞ்சம் படிச்சேன் நானு. ஆனா இன்னும் நிறைய தெரியணும். சிவலனின் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி கொண்டு போனோம். இவங்க மூலம் வருகின்ற இந்த மாணவர்களுக்கு, இளைய சமூகத்துக்கு யார் கணபதி, எப்படி கொல்லப்பட்டார், அவருடைய நோக்கம் என்ன, அதெல்லாம் இப்புள்ள தலைமுறைக்கு நம்ம கொண்டு வரணும். கண்டிப்பா நீங்க தொடர்ந்து 2ஆம் பகுதி இருக்கும் பொழுது உங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்கிறேன். நம்ம ஆசிரியர் பயிற்சி கல்வி போய் ஆசிரியர்கிட்ட சொல்லுவோம். அவங்க மாணவர்கிட்ட சொல்லட்டும், இவங்கதான் நம்முடைய வீரர்கள், இவங்கதான் இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்குரிய தூண்களாக இருந்தவர்கள், தேசிய தொழிலாளர்கள், ரப்பர் தொழிலாளர்கள். அவர்களை முன்னிறுத்தி நம்ம செய்யணும். பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் மே 1ஆம் தேதி நினைவு கூறப்பட்டது. ஆனா இந்த வருஷம் ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு தேசிய தொழிற்சங்கம் கொண்டாடவே இல்லை, மறந்துட்டாங்க. சோ ரொம்ப நன்றிங்க. இந்த தகவல் எதனாலங்க சுப்பராவ், எதனால இந்த கொண்டாடவே படல? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மலேசிய தமிழர்கள்லாம் தோட்டங்கள்ல இருந்து பிரிக்க முடியாது. தமிழர்கள்னாலே தோட்டங்கள் தான் இல்லையா? எதனால அவங்க கொண்டாடல இந்த முறை? எதனால, என்ன காரணம்? ஒண்ணுச்சுவா, அங்க இருக்கிற இப்ப இருக்கிற தொழிற்சங்க தலைவர்கள், அந்த வட்டார தொழிற்சங்க தலைவர்கள்லாம் அப்படியே முடக்கப்பட்டு அவங்க சிந்தனை வளராம, இல்ல வேணாம் ஏதோ டீ சாப்பிட்டு போவது. ஆனா முன்னெல்லாம் ஜெயராமன் இருக்கும் போதெல்லாம் நாங்க பெரிய பேரணி நடத்தணும் கோலக்கட்டியில். முதல் முறையா இந்த பெண்களை வைத்து மதுவுக்கு எதிராக மகளிர் என்ற ஒரு போராட்டம் நடத்தி 10 தோட்டங்கள்ல போய் பார்வதி மூலமாக, ஒரு பெண் தோட்ட பார்வதி மூலமாக 10 தோட்டங்களுக்கு போய் மதுவுக்கு எதிராக மகளிர் பேரணி நடத்தணும். அதெல்லாம் இவங்களால தொழிற்சங்கத்தால முடக்கப்பட்டது. ஆகவே ஆனா இப்ப இருக்கிற நாங்க அன்னைக்கு இந்த 1ஆம் தேதி கூட நான் போய் தொழிலாளர்கிட்ட பேசுறேன், எல்லாம் போச்சுங்கன்ட்டு அவங்க அப்படியே முடங்கிருச்சு. அவங்க சிந்தனை அப்படியே முடங்கிருச்சு அவங்களுக்கு. இல்ல சுப்பராவ் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஆக்சுவலி என்னன்னா, நீங்க கடந்த ஒரு 10 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா, 10-15 ஆண்டுகளா, அதுக்கு முன்பெல்லாம் தொழிலாளர் தினம்னா அந்த தோட்டத்துல அந்த தொழிலாளர் தினத்துக்கான ஒரு உன்னதம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, அந்த நாளை ஏதோ ஒரு கொண்டாட்ட நாள் மாதிரி போட்டி விளையாட்டுகளோட சுருக்கிட்டாங்க. அத போட்டி விளையாட்டுகளோட சுருக்கி அதை அப்படியே முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு தோட்டங்கள்ல எனக்கு நல்ல நினைவு இருக்குது. நான் முதல்ல அந்த உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன். பிணைங் பயணீட்டாளர் சங்கம் வெளியிட்ட ஒரு புத்தகம். அப்ப அந்த புத்தகத்தின் பேர் எனக்கு நினைவில்ல. நான் அப்ப எனக்கு ஒரு 13 வயசு. நான் அந்த புத்தகத்தை
முதலாக வந்து அந்த புத்தகத்தை வந்து என்னுடைய பள்ளி நூலகத்துல இருந்து எடுக்கிறேன். அதுல என்ன குறிப்பு இருந்துச்சுன்னா, இது தோட்ட மாளிகைல வந்து தங்கும் விடுதியில் செலவினங்கள் இருக்குல்ல, ஆமா ஆமா அதுல குறித்த அந்த பத்திரிகைகள் வாங்கினதுக்கு இவ்வளவு பணமா அப்படிங்கிற அந்த இதெல்லாம் நான் அங்கதான் முதல்ல படிச்சேன். பயணிட்டாளர் குரல் பத்திரிகையில. இல்ல அது ஒரு புத்தகமா வந்துருந்துச்சு. குரல் ஆமா ஒரு ஆமா புத்தகம் வந்துருந்துச்சு. நான் வந்து அந்த காலகட்டத்துல வந்து பயணிட்டாளர் பத்திரிகை மாசம் வாங்கி படிச்சிருவோம் அத. வாழ்த்துக்கு நன்றி. நான் இருந்த காலகட்டம் என்னன்னா, நான் யாரு கூட இருந்தேன்னா, உளுபர்ணம் தோட்டத்துல அர்ஜுனன் ஒருத்தர் இருந்தாரு. பிபி நாராயணன். ஆமா, தெனாகரத்தோட வேலை செஞ்சாரு. ஆமா, அவரு கூட நாங்கெல்லாம் வந்துட்டு எங்களுடைய 10, 13 வயசுல எல்லாம் அவர் தோட்டங்கள்ல தொழிலாளர் தினத்துக்கு நாடகம் போடுவோம். அவர்கள் கூட நாங்க அந்த பூச்சிக்கொல்லி மருந்துக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் வீடு வீடா போய் செய்வோம் 13 வயசுல எல்லாம். அதனால பள்ளியில வந்து சொல்லி எங்களை மிரட்டுவாங்க. மகிழ்ச்சியா இருக்குங்க. அந்த மாதிரி வந்து பயணம் செய்து வந்ததுனால நமக்கு அந்த தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம், தொழிலாளர் தினம், அப்படி அந்த மாதிரியான பார்வை வந்து அந்த சின்ன பிள்ளையில இருந்து அதை அப்படியே நகர்த்திக்கிட்டு வந்துதான் இன்னைக்கு இந்த மாதிரியான தேடல்களுக்கு உட்படுத்தி இருக்குது. ரொம்ப வாழ்த்துக்கள். தொடருங்க. மகிழ்ச்சி. நாம சந்திச்சிருக்கோம் ஐயா, உங்களை கூட சந்திச்சிருக்கோம். நினைவு இருக்க வாய்ப்பு இல்லை. வர்றேன், இடையில ஈப்போக்கு வர்றேன், பள்ளிக்கூடங்களுக்கு வர்றேன், சந்திப்போம். ரொம்ப நன்றி சுபா, ரொம்ப நன்றி சுபா இவரை அறிமுகப்படுத்தினதுக்கு. தொடர்புல எல்லாரும் இருப்போம். நீங்க பேச போறீங்களா? பேசுங்க. வணக்கம் சிவா. வணக்கம் சிவா. வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நல்ல ஆய்வு, நல்ல உரை. இல்லை, எனக்கு வந்து ஒரு 2-3 விஷயங்கள் நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அது உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இப்போ நம்மளுடைய எஸ்ஏ கணபதி இருக்கார் இல்லைங்களா, இவர் வந்து தொழிற்சங்கவாதியா நம்ம வந்து அடையாளப்படுத்தப்படுகின்றார். சரிங்களா? மலாயா மலேசிய சூழல்ல வந்து இவரை பற்றிய அந்த புரிந்துணர்வு, தெரிவு மற்ற இனத்தார்கிட்ட இருக்கிறா, முக்கியமா மலாயார்கிட்டையும் சீனர்கிட்டையும் இருக்கிறா ஒன்று. சரிங்களா? முன்பு ஐயா வந்து சொன்ன மாதிரி பாடத்திட்டத்தில் இவர்களை பற்றிய செய்திகள் ஏதாவது குறிப்பு வச்சிருக்காங்கன்னா அன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். கம்யூனிசம் பற்றி ஏறக்குறைய ஒரு சின்ன குறிப்புகள் முந்தி வந்து படிவம் 3 படிவம் வரலாற்று புத்தகத்தில் இருந்தது. அதில் வந்து ஒரு சிக்கல் என்னன்னா, அந்த வரலாற்றை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கம்யூனிசத்தை பற்றி உண்மையாக தெரியாது. அதனால பெரும்பாலும் நான் வந்து படிவம் 5 வரைக்கும் வந்து வரலாற்று ஆசிரியராக இருந்தனால எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. அப்போ பெருவாரியான ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் வந்து அவர்களுக்கே வந்து இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பற்றிய அந்த உள்ளடக்கத்தை பற்றிய தெளிவு இருக்காது. அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா, முக்கியமாக மலாயர்கள், அவங்க மலாய்க்காரர்கள் சொல்ல மலாயர்கள், அவங்க அந்த அந்த டாப்பிக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்போ மாணவர்களுக்கு வந்து முழுமையாக அதை வந்து அறவே தெரியாமல் போயிடும் ஒன்று. சரி, அடுத்ததாக வந்து முதல் கேள்வி தொடர்ந்தான். என்னன்னா, கணபதியை பற்றிய எஸ்ஏ கணபதி மற்ற தொழிற்சங்கவாதிகளை பற்றிய போராட்டங்கள் பற்றிய குறிப்புகள் வந்து மற்ற இனத்தாருக்கு தெரியுதா இல்லையா ஒன்று. சரிங்களா? மூன்றாவது கேள்வி என்னன்னா, தொண்டர் படை இருக்காங்க இல்லையா, தொண்டர் படை, அப்புறம் வந்து மலாயா நடுவக சங்கம் இல்லைங்களா, சியாம் அப்படிதான் சென்ட்ரல் இந்தியன் அசோசியேஷன் இருக்குல்ல, அவர்களோடு கணபதிக்கு தொடர்பு இருந்ததா, அல்லது கணபதிக்கு பிறகுதான் தொண்டர் படையினரும் இந்த சியாம் வந்தார்களா, அல்லது அவருடைய காலத்தில் இவங்க வந்துட்டாங்களா, அப்படி வந்திருந்தால் அதில் வந்து மலாயா கணபதிக்கு தொடர்பு இருந்ததா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லணும். சரிங்களா? முதல்ல இந்த 3 விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். பிறகு நம்ம தொடர்ந்து பார்ப்போம் மற்ற செய்திகள். ஓகே. எஸ்ஏ கணபதி மற்ற அவங்க சார்ந்த தொழிற்சங்கவாதிகள் பற்றி சீனர்கள் மலாய்க்காரர்கள் மத்தியில வந்துட்டு இப்ப இருக்கிறவர்கள் மத்தியில வந்துட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஆனா சமீப காலத்துல பாத்தீங்கன்னா டிக்டாக்ல சில மலாய்க்காரர்கள் பேசியிருக்காங்க. வீரா மெர்டிகா அப்படின்னு சொல்லி மலாயா கணபதியை குறித்து பேசியிருக்கிறாங்க. ஆனா அது பெரிய அளவுல அவர்கள், அதாவது மற்ற இனத்தவர்கள் வந்து தெரிந்து வைத்திருப்பதற்கான சூழல் ரொம்ப குறைவு. ஏன்னா ஆங்கிலத்துல குறைவான பதிவுகள் தான் இங்க இருக்கிறதுனால அதை வாசிக்கிற
போக்கு. ஏன்னா மலேசியாவில் உங்களுக்கு தெரியும், இப்ப வாசிக்கிற பழக்கங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்ப அது தமிழர்கள்கிட்ட மட்டும் இல்லை, இந்தியர்கிட்ட மட்டும் இல்லை, எல்லா இனத்துக்கிட்டையும் அந்த சிக்கல் இருக்குது, வாசிப்பு குறைந்தது. அதனால வந்துட்டு நீங்க கேட்ட மாதிரி மற்ற இனத்தவர்கள்கிட்ட மலாய கணபதியெல்லாம் கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய பணிதான் இருக்குதே தவிர அது அவர்களுக்கு பெரிய அளவுல தெரிஞ்சிருக்குதுங்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த தலைமுறையெல்லாம் இப்ப இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற தலைமுறை கம்யூனிசம்னாலே என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. கம்யூனிசம் பத்தி பேசினாலே வந்துட்டு ஒரு தீவிரவாத அமைப்பா மட்டுமே அவர்களுக்குள்ள அந்த கட்டமைப்பு இருக்கும். அதனால தெரிஞ்சிருக்க கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. அடுத்து பாடத்திட்டம் சொன்னீங்களே, ஆக்சுவலி அந்த பாடத்திட்டத்துல வந்துட்டு மலாய் புத்தக முதல் டாக்டர் சொன்ன மாதிரி, முனைவர் சொன்ன மாதிரியே பாடப்புத்தகம் இப்ப எந்த பாடப்புத்தகத்திலையும் இல்ல. கம்யூனிஸ்ட் இப்ப நான் படித்த காலகட்டத்துல பார்த்தக்கூடிய கம்யூனிசம்னு ஒரு சட்டம் வந்திருந்தா கூடிய அது வந்துட்டு என்ன சொல்றாங்க, எதிர்மறையான ஒரு விஷயத்த தான் பேசியிருப்பாங்களே தவிர அவர்கள் என்ன செஞ்சாங்க, நான் எந்த புத்தகத்திலையும் வந்துட்டு ஜப்பானியர்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் ஏஎம்ஜே நாங்களா அவங்க போராடுறத கூட நம்ம வாசிச்சதுதான் எனக்கு தெரியல. தனிப்பட்ட முறையில வாசிச்சதுல தான் கிடைச்ச தகவல் தான். அப்புறம் என்னன்னு கேட்டீங்க, தொண்டர்படை தான். ஓகே, தொண்டர்படை வந்துட்டு அந்த காலகட்டத்தில் வந்துட்டு எதுலயே தூரமான ஒரு தொண்டர்படை தொடங்குன்னு வந்துட்டு இஎம் சாமி அவர் வந்துட்டு கேட்டா நல்ல தோட்டம், அது பிடோங் தோட்டம், பிடோங் அந்த பகுதிகளில் தான் தொண்டர்படைக்கான இது. ஆனா ஒரு நாவல் வாசிக்கும் போது அந்த நாவல்ல அதை பத்தி குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா அது கற்பனையால், அது புனைவால், அது உண்மையானு எனக்கு தெரியல. ஆனா தொண்டர்படை வந்துட்டு நேரடியா மலாய கணபதி அவர்கள் கூட தொடர்புல இருந்தாங்கன்னு இது வரைக்கும் நான் எங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, உண்மைத்தன்மையோட நான் இன்னும் வாசிக்கல. அது அந்த மாதிரி தகவல் எனக்கு இன்னும் கிடைக்கப்படல. இல்ல, உண்மைதான் சிவா. என்னன்னா, தொண்டர் படையோட காலகட்டம் வந்து 1939. அதே போல சியாமா அப்படித்தான், ஏறக்குறைய 36, 39 தான். அப்ப அது வந்து ஐயா மலாயா கணபதிக்கு அதுக்கு வந்து அந்த இடைவெளி நிறைய இருந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து மலாயா கணபதி வந்து இதுல வந்து ஒரு கருத்து முரண்பாடு, நம்ம அதை பத்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டும். என்னன்னா, மலாயா கணபதி வந்து நம்ம வந்து தொழிற்சங்கவாதி அப்படிங்கிறத அதை முன்னெடுத்தது பெரும்பாலும் அதை ஒதுக்கிட்டு அவரை வந்து சோசியலிஸ்ட் சித்தாந்தவாதி, கம்யூனிஸ்ட் அது இது ஆதரவாளர் அப்படிங்கிற அந்த 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 சூழலுக்கு நம்ம வந்து அவரை வந்து தள்ளி விட்டுருக்கோம். தள்ளி விட்டதுனால தான் வந்து மலாயா கணபதியோட உண்மையான அந்த தொண்டு வெளிப்படாமல் போனது. அதுக்கு ஒரு முழு முதற் காரணம் தான் நினைக்கிறேன். அதை அவருடைய ஆதரவாளர்களும் அப்படிதான் அதை செஞ்சிட்டாங்க. என்னன்னா, மலாயா கணபதி அப்படின்னா அவர் வந்து சோசியலிஸ்ட் சித்தாந்தவாதி, கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி அப்படின்ட்டு அதை வச்சுட்டு அவர் தொழிற்சங்கவாதி அப்படிங்கிறத வந்து அதை மறந்துட்டாங்க. இந்த இந்த மலாயர்கள் மட்டும் இடையே வந்து அவரை பற்றிய தெளிவு இல்லாமல் போனதுக்கு இதுவும் ஒரு காரணம். நம்மளை போன்ற இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து முடிந்த அளவுக்கு மலாயா கணபதியை வந்து முதல் தொழிற்சங்கவாதியாக நம்ம வந்து அவரை நம்ம முன்னெடுத்துறது சிறப்பாக இருக்கும். அதாவது ஆனால் பொதுவில் வந்து நம்ம அது சார்புடைய குழுவினர் நம்ம பேசும்பொழுது அது சொல்லிக்கலாம், அவர் வந்து இந்த மாதிரியான சித்தாந்தவாதி அப்படின்னு, அது விஷயம். ஆனால் பொதுவில் நிறுத்தும் போது அது முழுக்க தொழிற்சங்கவாதி, முக்கியமாக மலாயர்களுக்கு அப்படின்னா மலேசியர்களுக்காக பாடுபட்டவர் அப்படின்ட்டு ஒன்று. இரண்டாவது வந்து லலின் சிவா, மலாயா கணபதியோடைய அந்த அந்த பிடிக்கிறது, பிறகு அவரை வந்து தூக்கிலிடுவது, பிறகு வந்து அவருடைய விசாரணை, இந்த மாதிரியான சூழல்களை வந்து இந்திய அரசு எந்த மாதிரியான சிந்தனையை அல்லது நடவடிக்கை கொண்டிருந்தது? ஓகே, இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்துல வந்துட்டு அவர்கள் வந்துட்டு எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, காலனித்துவ அரசு கூட, ஏன்னா அப்ப அந்த காலத்துல பிரிட்டிஷ் தான் அங்கேயும் ரூல் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க எந்த ஒரு இதையும் எடுக்கல. யாரு அப்போ வந்துட்டு நேரு காலகட்டம். ஆனால் எப்ப வந்துட்டு ஒரு அழுத்தம் கொடுக்க தொடங்குறாங்கன்னா, அங்க குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்த
கம்யூனிஸ்டுகளும் திராவிட அமைப்புகளும் அன்னைக்கு இருந்த காமராஜர் அப்ப ஆட்சியில இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தான் அவங்க எல்லாம் இல்ல காமராஜர் வந்துட்டு இதா இருக்காரு, காங்கிரஸோட மாநில தலைவரா இருக்காரு நீங்க. அப்ப இவங்க எல்லாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கிற காலகட்டத்துலதான் அந்த போராட்டங்கள் தமிழ்நாட்டுல வந்துட்டு பெரிய போராட்டம் வெடிக்குது. மலாயா கணபதியை தூக்கிலிட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரியான அழுத்தங்களுக்கு பிறகுதான் வந்துட்டு நேரு வந்துட்டு பிரிட்டிஷ்கான இந்திய தூதர் மூலியமா பேரு நினைவுக்கு வர மாட்டேங்குது, அவர் மூலியமா பேசி அங்க லண்டன்ல பேச சொல்றாரு. பேசுறதுல அதுக்கு பிறகு இங்க வந்துட்டு ஜான் தீவி போய் இவரை சந்திக்கிறாரு. மலாயா கணபதி ஜான் தீவி வந்துட்டு சிறைச்சாலையிலேயே போய் சந்திக்கிறாரு. சந்திச்சு ஒரு நம்பிக்கையான ஒரு இதையும் கொடுக்குறாரு. ஆனா என்னன்னா காலம் கடந்துருச்சு. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு முடிவுல இருக்காங்க. பிரிட்டிஷ் காலனித்துவ அரசு வந்துட்டு ஒரு முடிவுல இருக்காங்க, அவரை தூக்கில போட்டுடணும்ட்டு. அவரை தூக்கில போடணுங்கிறது அவங்களுக்கான நோக்கம் வந்துட்டு ஒன்னே ஒண்ணுதான். ஒரு ஆளை கொண்டாக்கா மத்தவன் பயப்படுவான், யாரும் போராட மாட்டாங்க எதிர்த்து. அந்த ஒரு காரணம் தான். மற்றபடி என்ன, நான் சொன்ன மாதிரி அவர் மீதான குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, அவங்க கையில இல்லை. ஏன்னா நான் படிச்ச அந்த காலகட்ட பத்திரிகையில, ஆங்கில பத்திரிகை எல்லாத்தையும் நான் சிங்கப்பூர் நூலகத்திலிருந்து எடுத்து படிக்கும்போது எதுலையுமே வந்துட்டு அந்த துப்பாக்கியும் தோட்டாக்களும் சமர்ப்பிச்ச மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் தூக்கில இடத்துல அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க. ஆனா இந்திய அரசு வந்துட்டு அந்த காலகட்டம் ரொம்ப காலம் கடந்துதான் போய் அவங்க வந்துட்டு ஒரு கடிதம் மூலியமா அந்த சில அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனா அது பணியில் அதனாலதான் சொல்லுவாங்க, மலாயா கணபதியை வந்துட்டு தூக்கில் இடுவதை வந்துட்டு தடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல வந்துட்டு இந்தியா வந்துட்டு காமன்வெல்த் நாடுகள் உறுப்பியத்துல போய் சேர்றாங்க. அப்ப சேரும்போது என்ன சொல்றாங்க, கவிஞர் குயிலன் நினைக்கிறேன், கவிஞர் குயிலன் ஒரு கவிதை எழுதுறாரு, இங்க ஒரு தமிழனின் கழுத்துக்கு தூக்கு கயிறு இருக்கும்போது காமன்வெல்த் மெடல் நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவிதை அது. அப்ப அந்த மாதிரிலாம் அதுக்கு பிறகுதான் வந்துட்டு அழுத்தம் தாங்க முடியாமல் அப்புறம்தான் வந்துட்டு இந்திய அரசு வந்துட்டு இதுல வந்துட்டு அவரை மன்னிப்பு கொடுங்க அவருக்கு அப்படின்னு சொல்லி சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. சிவா, மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. உங்களுடைய விளக்கத்துக்கு தெளிவான விளக்கம். நன்றி. தொடரலாம். நன்றிண்ணா. நல்ல 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 கலந்துரையாடலா இருந்தது. இப்ப நீங்க முதல்ல குறிப்பிட்ட போது அந்த ஆங்கிலேய அதிகாரி வந்து சார் ஹென்ரி கர்னின்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா, அவர் பேர்ல தான் பினாங்குல கர்னி டிரைவ்னு ஒரு ஏரியா பேர் இருக்கு. சுப்பராவுக்கு அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து மலாயாவின் மிக முக்கியமான ஒரு ஆங்கிலேய அதிகாரியா தான். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரெசிடென்ட் ஒரு நல்லா சொல்றோம் தமிழ்ல, எனக்கு நினைவுக்கு வர முடியுது. அவரு பேரால இருந்திருக்காரு, ஸ்லேங்கூர்ல இருந்திருக்கிறாரு, பிணையங்கள்ல இருந்திருக்கிறாரு, மலாக்கால இருந்திருக்கிறாரு. அவர் வந்துட்டு எப்படின்னா, ஹென்றி வந்துட்டு போராட்டவாதிகளை ஒடுக்குவதில் கை தேர்ந்தவர். அவர் மலாயாவுக்கு வருவதற்கு முன்பு ஆப்பிரிக்கா நாடுகள்ல எங்கேயோ அந்த போராட்டம் அங்க ஆங்கிலேய ரெசிடென்ஸ் அங்க இருந்திருக்காரு. அங்க இருந்த பிறகுதான் அவர் இங்கிட்டு வராரு. இங்க உள்ள போராட்டவாதிகள் குறிப்பா கம்யூனிஸ்ட்ல அழிக்கிறது தான் அவரோட முதன்மையான ஒரு வேலையா இருந்திருக்கு. ஒரு சீர்திருத்த பள்ளி இருக்கும், அதுவும் அப்ப அதே மாதிரி இப்ப தொலைத்தாலையும் முன்பு இருந்துச்சு, இப்ப இல்ல அந்த இடம். முன்பு ஒரு கார்டன் பேர் இருந்துச்சு ஹென்ரி பேர்ல, இப்ப அந்த இடமே இல்ல, அதனால அங்க அந்த பேரும் இல்ல. அவர் வந்து கடைசியா கம்யூனிஸ்டுகளால புக்கி ஃப்ரேசர் மலையை நோக்கி பயணம் செய்யும் போது சுட்டுக் கொல்லப்பட்டுறாரு. இல்ல என்ன முரண்பாடுனா, இப்ப தோட்ட தொழிலாளர்களுக்கு மக்களுக்கு நன்மை செய்த கணபதி பேர்ல எதுவும் இல்ல, அவர்களை அடக்கி ஒடுக்கின ஹென்றி பேர்ல வந்து ஹென்றி கர்னி பேர்ல அவ்வளவு நிறுவனங்களும் சாலைகளும் இருக்கிறதுதான் வந்து ஒரு பெரிய சமூக முரண்பாடு இல்லையா? அது எளிமையா சொல்லணும்னா முதலாளித்துவம், அவ்வளவுதான். முதலாளித்துவ அரசு.
எவ்வளவு அநீதியை வந்து நம்மளே அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் சுப்பராவுக்கு நல்லா தெரியும். நாங்கெல்லாம் பிணைங்க ஆட்கள். ஆமா. இது கனி டிரைவ்ங்கிறது நல்லா தெரியும் நமக்கு. இன்றைக்குதான் எனக்கு அதை அந்த லிங்க் பண்ணவே முடிஞ்சது. பாருங்க, அந்த பெயர்கள் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு பகுதி. ஆனா நம்ம அதை பத்தி யோசிக்கலையா? ஆமா, யோசிக்கல நாம. ஆனா நல்ல தெளிவுகள் வரும்போது மக்களே அதை பத்தி யோசிச்சு கேட்பாங்க. கணபதி பேர்ல வந்து கட்டாயமா ஒரு சாலையாவது இருக்கணுமே, ஏதாவது ஒரு நிறுவனமாவது, ஒரு அமைப்பு, ஒரு கட்டடமாவது இருக்கணுமே அப்படின்ட்டு. அந்த அருண் சொன்ன மாதிரி நம்ம அந்த அந்த பார்வையை மாத்துற மாதிரி கொண்டு போகணும். அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றது, அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றது இருக்குதுல்ல மக்கள்கிட்ட, அந்த பார்வையை வேற மாதிரி கொண்டு போகணும்னாக்கா ஏன்னா இப்ப எல்லா இனத்துக்கும் மலாய்க்காரர், சீனர், தமிழ் எல்லாருக்குமே வரலாற்று ஆர்வம் அதிகமா வந்துட்டு இருக்க காலம் இப்போ. அதனால அந்த ஒரு புது பார்வையை கொடுத்தோம்னா இது நிச்சயமா ஈர்க்கும். அது நான் நம்புறேன். அது அருள் சொல்ற மாதிரி அதனாலதான் சொல்றேன். நான் எப்போதுமே வந்துட்டு மலாய கணபதி குறித்து அந்த தொழிற்சங்கவாதிகளை குறித்து எழுதும் போது பத்திரிகை எழுதும் போது அவர்கள் வந்துட்டு அந்த கம்யூனிஸ்ட்ங்கிற அந்த சொல்ல வந்துட்டு எங்கேயுமே பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பேன். இவர்கள் வந்துட்டு தொழிற்சங்கவாதிகளாகவும் மலாயாவின் விடுதலை வீரர்களாகவும் தான் நாம அடுத்து நகர்த்தணும். அப்படி நகர்த்தினா மட்டும்தான் இவர்களுக்கான அடையாளத்தை நம்ம வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கொண்டுட்டு போக முடியும். பொதுவா வந்துட்டு பேசலாம், சிக்கலும் இல்ல. கம்யூனிஸ்ட் என்றால் மலாய்க்காரர்களுக்கு எதிரி அப்படிங்கிற ஒரு இதைதான் வந்துட்டு பிரிட்டிஷ்காரனுங்க அன்னைக்கு விதைச்சிட்டு போனது. மலாய்க்காரர்களுக்கான எதிரியா தான் கம்யூனிஸ்ட்ல வந்துட்டு வகைப்படுத்துறதுனால மலாய்க்காரர்கள் கம்யூனிஸ்ட்கள் இருக்கக்கூடாது, கம்யூனிஸ்ட்கள் வரக்கூடாது, அப்படி கம்யூனிஸ்டுக்கு எதிராக அவங்கதான் களத்துல வந்து நின்றாங்க. அந்த ஓம் காட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்தது எல்லாம் மலாய்க்காரர்கள் தான். அவங்க கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக அவங்க தான் வந்து நின்றாங்க. என்ன இதுன்னா, பொதுவா பார்த்தோம்னா இந்த நாடு மலாய்க்காரர்கள் கிட்ட தான் இருக்கணும், கம்யூனிஸ்ட்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பிரித்தாளும் போக்க வந்துட்டு ரொம்ப ஆழமாவே வந்துட்டு பிரிட்டிஷ் காலனித்துவ அரசு வந்துட்டு அன்னைக்கு விதைச்சிட்டாங்க. அந்த அடிப்படையில வந்த சிக்கல் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு விரோத போக்கோடையே இருக்குது. ஏன்னா நீங்க தொடக்கத்துல பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே வந்துட்டு பிகேஎம்ல மலாய்க்காரர்களும் அதிகமா இருந்தாங்க. சின்பேங் இருந்த காலகட்டத்தில் சின்பேங் கூட மலாய்க்காரர்கள் சின்பேங் அடுத்த நிலையில எல்லாமே இருந்தாங்களா. ரஷீத் சிடே, இது அவர் யாரு, அப்துல்லா சிடி, ரஷீம் ஐடியன், இப்படி நிறைய பேர் முக்கியமா அவங்க யாரு பெண் போராளி ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அதனால அதை உடைக்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கம்யூனிஸ்ட்கள் மேல ஒரு மலாய்க்காரர்களுக்கு எதிரானவர்கள்ன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதை பிளவுபடுத்திட்டாங்க. அது செய்யாம இருந்தா வேற மாதிரி கூட இருந்திருக்கலாம். அதே வேளையில அந்த ஜப்பானியர்கள் நாட்டை விட்டு வெளியான பிறகு கம்யூனிஸ்ட்லயும் சிலர் செஞ்ச தவறுகள் இருக்குது. அது நம்ம ஒப்புக்கொள்ளதான் வேணும். குறிப்பா சித்தியவான் பகுதிகள்லாம் வந்துட்டு காட்டி கொடுக்கப்பட்ட, அதாவது கம்யூனிஸ்ட்களை காட்டி கொடுத்தவர்களை வந்துட்டு இவங்க பொது வெளியில வந்துட்டு தண்டனை கொடுத்தது. அது கொஞ்சம் கொடூரமான தண்டனைகளா இருக்கு. அவங்க கொன்னது, கத்தியில வெட்டுறது, அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. ஆனா அது ஒரு என்ன சொல்லுவாங்க, பார்த்தவர்கள் சொன்னதுதான். அதை எங்கேயுமே பதிவுகள்ல பார்க்கும்போது நம்ம இன்னும் ஆழமா அந்த மாதிரி இல்ல, சம்பவங்கள் சில சம்பவங்கள் மட்டும் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த தவறுகள் வந்துட்டு பொதுமக்களுக்கு வந்துட்டு கம்யூனிஸ்ட்களை பார்த்தா ஒரு பயத்தை ஏற்படுத்தின சூழ்நிலையும் அமைஞ்சிருக்குது சில இடங்கள்ல. அவர்கள் அந்த காலகட்டத்துல வந்துட்டு இவங்களாம் தான் பிரிட்டிஷ் கிட்ட நம்ம காட்டி கொடுத்தாங்க, ஜப்பானியர்கிட்ட நம்ம காட்டி கொடுத்தாங்க அப்படியே இவங்க பழி வாங்கினது வந்துட்டு மக்கள் மத்தியில ஒரு பயத்தை ஏற்படுத்தினுச்சு. மகிழ்ச்சிங்க. நினைக்கிறேன் இப்ப இது வரைக்கும் மலேசிய நண்பர்கள் நிறைய உரையாடிட்டோம். இந்திய நண்பர்களும் இருக்கிறாங்க. அவங்களும் நிச்சயம் கேள்விகள் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு தோழர்கள் இருக்கிறாங்க குழுல. இப்ப யாரும் நீங்க கேள்விகள் கேட்கணும்னா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. நாங்க மலேசியா நண்பர்களே பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்காம போனதா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்தது. ஹர்ஷா, ஸ்ரீதேவி, இறைவாணி, ஜெரீன், நீங்க எல்லாமே கேட்கலாமே. கேள்விக்காக இல்ல மேம், நீங்க மலேசியா பற்றிய நான் என்னை ஒரு தடவை அழைச்சி போயிருக்கீங்க. ஒரு வாரம் நல்ல மலேசியாவை சுத்தி பார்த்தோம். அது இன்னும் மறக்காம இருக்க ஒரு விஷயம். ஆனா இப்ப நீங்க மலேசியா பத்தி மட்டும் நாங்க பேசுறீங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம ஆரம்பிச்சது 2 பேரை பத்தி பேசணும்னு நினைச்சோம். ஆனா மலேசிய போராட்ட வரலாற்றையும் அதோட இந்தியாவோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தொடர்புகளை விரிவா பேசுறதுனால இந்த உரை எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாவும் இருக்கு. அதாவது மகிழ்ச்சின்னா என்னன்னா, உரையின் மூலமா பல தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாவும் இருக்கு.
அதனால எங்களுக்கு வேறுபாடு என்பது இல்லை. நம்ம எல்லாருமே தமிழர்கள் அப்படின்ற ஒரு விதத்துல எல்லாரும் ஒன்றிணைன்னு நினைக்கிறேன். அதுல என்ன நீங்க பல கருத்துக்களை பேசுனா எங்களுக்கு வந்து நாட்டோட வரலாற்றை தெரிஞ்சுக்குவோம். நீங்க சொன்ன மாதிரி வரும் தலைமுறைக்கு நாங்க கடத்தி கொண்டு போவோம். அந்த நம்பிக்கையோட தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால சிவலிங்கம் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஆனா இறுதியா நான் நன்றி சொல்றேன். உங்ககிட்ட இருக்கிற புத்தகம் தமிழ்நாட்டுல அச்சடிச்ச புத்தகம் தானே? சிந்தன் ஆமா பதிப்பகத்தோட சித்தன். தானே? ஆமா சித்தன். இது இந்த இது இல்ல, அது வேற. வேற. மலேசியா பூகை பதிப்பகத்தின் கீழே போடப்பட்டது. ஆஹா, என்னோட சிந்தன் பதிப்பகம் நினைக்கிறேன். ஆமா, அங்க தமிழ்நாட்டுல வந்து சிந்தன் வெளியீடு செஞ்சாங்க. சூப்பர், நல்லா இருக்கு. அது புத்தகம் நல்லாவே இருக்கு. நல்லா வந்திருக்கு அந்த புத்தகம். நான் நினைக்கிறேன் மலேசியால எல்லா இடத்துலயும் நிறைய ஆசிரியர்கள்ட்ட, இப்ப சுப்பராவ் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா ஆசிரியர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் புத்தகங்களை, ஆசிரியர் பயிற்சி பள்ளி இல்லைங்களா? அது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்போதைக்கு வந்து அண்மையில் நான் என்னுடைய சொந்த ஊர்ல வெளியீடு செய்த பிறகு அப்புறம் கோலாலம்பூர்ல வெளியீடு செய்தேன். சி அருண் அண்ணெல்லாம் வந்திருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு அந்த இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நல்ல வரவேற்பு. 200க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தாங்க. எனக்கு எப்படி நான் என்னுடைய நூல் வெளியீடுகள் அல்லது நூல் வாங்குறவங்களை பொறுத்து தான் வரலாற்று மீது எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கறத வந்து என்னால கணிக்க முடியுது. நான் பொதுவா ஒரு சிறுகதை புத்தகமோ அல்லது கவிதை புத்தகங்களோ அது சார்ந்து நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது இருக்கின்ற வரவங்களை விட வரலாறு சார்ந்த நிகழ்வுக்கு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை வெளியிட்ட மட்டும் இல்லாம 2019-20 அந்த காலகட்டத்தில் வந்துட்டு மலாய கணபதி வீரசேனனை நினைவு கூறுறதுக்காக ஒரு நிகழ்ச்சி செய்யப்பட்டது. அந்த நிகழ்ச்சிக்குரிய நமக்கு அறிமுகம் இல்லாத நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து அந்த தேடல் இருக்குது அவங்களுக்கு, எங்க போகணும், எங்க போய் இதெல்லாம் பாக்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆனா இதை ஒரு நல்ல விளம்பரப்படுத்துறதுனால அந்த நிகழ்ச்சிய நிறைய பேர் வந்திருந்தாங்க, நாடு முழுவதும் இருந்து வந்திருந்தாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்ப தேடல் இருக்கு, அதை நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கடமை நமக்கு இருக்குன்றத தொட்டுதான் நாங்க அடுத்து நகரவே தொடங்கணும். நான் இன்னொரு கருத்தை இந்த இடத்துல பதிவு செய்யலாம்னு நினைச்சேன். அதாவது மலேசியா கணபதிக்கு நினைவுகிறதுல அந்த மே மாச நினைவு கூட செய்ய முடியாத ஒரு சூழல்ல இன்றைய காலகட்டத்துல இந்த கல்வி நிலையங்கள் எல்லாமே இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அல்லது போராளிகள் சமூக எல்லாரையுமே வந்து இன்னைக்கு லீவ் விடுவாங்களா மாட்டாங்களா, இன்னைக்கு என்ன இனிப்பு கொடுப்பாங்களா மாட்டாங்களா, அப்படி போக்குதான் போய்கிட்டு இருக்கனால இது ரொம்ப நம்ம எல்லாருமே வருத்தப்பட வேண்டிய செய்தியா தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நாளைக்கு லீவ் வருதா, அப்படி லீவ் விட்டு ஒரு மணி நேரம் அந்த விழாவை நினைவு கூர்ந்தாலும் இன்னைக்கு என்ன ஸ்வீட் தருவாங்களா, என்ன தருவாங்க. அதாவது பரவாயில்ல, மே 1 என்ன தமிழ் படம் வருது அப்படிங்கிற சிந்தனையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதுதான் இந்த காலத்து நிலைமை. ஆசிரியர்களோட பங்கு ரொம்ப பெருசு இதுல. போற மாதிரி இருக்கு. அவங்கள நினைவு கூறுறாங்களான்னு இல்லாம அது தொடர்பான சில உரைகள் அந்த மாதிரி மட்டும் போகும். அதனால எல்லா பக்கமுமே இந்த மாற்றம் தேவை என்பதை வந்து இந்த நிகழ்ச்சி எனக்கு நினைவூட்டுது. நன்றி சார். இல்ல முன்பு ஐயா சுப்பராவ் சொன்னார் இல்லைங்களா, இந்த ஆண்டு மலேசியாவில் வந்து தொழிலாளர் தினம் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய அளவில் இருந்துச்சு அப்படின்ட்டு. அது உண்மைதான். அதுக்கு வந்து நான் நினைக்கிற ஒரு 3 காரணங்கள். ஒன்றாவது, மலேசியாவை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் தினம் அப்படின்னா தோட்ட தொழிலாளர்கள் தினம் அப்படின்ட்டு ஒன்று கருதப்படுகிறது. மற்ற துறையில் உள்ளவர்கள் வந்து தொழிலாளர்களாக எண்ணப்படுவதில்லை. அதிலும் குறிப்பாக இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்க வந்து தொழிலாளரே இல்லை அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சிந்தனை போக்கு இருக்கிறதுனால தொழிலாளர் தினம் அப்படிங்கிறத வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கு உரியது அப்படின்ட்டு ஒரு கருத்து. ரெண்டாவது வந்து மலேசியா சூழலில் வந்து இப்போது தோட்டத்தில் இருக்கிறவர்கள்லாம் இந்திய தொழிலாளர்கள் அல்ல, பெருவாரியாக 190 விழுக்காடு வந்து அந்நிய தொழிலாளர்கள். அவர்களுக்கு இதை பற்றிய சிந்தனை இருக்காது. அடுத்ததாக வந்து இந்த தொழிலாளர் தினத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டிய தொழிற்சங்கவாதிகள், வலுவான தொழிற்சங்கவாதிகள் நம்ம கிட்ட குறைவு இல்லை. இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப நன்றி. தோழர் வரதராஜை பற்றி சொன்னாங்க, அர்ஜுனனை பற்றி சொன்னார்கள். மிக அரிய நமக்கு கிடைத்த பொக்கிஷங்கள் அவங்களாம் தொழிற்சங்கவாதிகள். அவங்கள போன்ற தொழிற்சங்கவாதிகள் வந்து மலேசியாவில் வந்து இப்போ ரொம்ப 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 குறைவு.
எந்த விதத்திலையும் நம்ம வந்து ஐயா பிபி நாராயணன் அவர்கள் போன்றவர்கள்லாம் அந்த குழுவினரை வந்து தொழிற்சங்கவாதிகள் அந்த அமைப்புக்குள்ள சேர்க்க வாய்ப்பே இல்லை. அது வந்து வேற வந்து ஒரு போக்கு. இந்த இந்த 3 விதமான சூழல்னால தான் வந்து மலேசியாவில் வந்து தொழிலாளர் தினம் அதோடைய முக்கியத்துவம் வந்து ரொம்ப 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 பின்தள்ளப்பட்டுள்ளது. உண்மைதான். எனக்கு சரி, நான் கரெக்டா நினைக்கிறேன். சொன்னீங்க. கரெக்டா சொன்னீங்க. சாரி சுபா. இல்ல, அதாவது சொல்லுங்க சொல்லுங்க. இன்னொருத்தர் வந்து ஆர்கே தாஸ் கோலாலம்பூர்ல உங்களுக்கு தெரியும். அவர் பெரிய ஆமா. தொழிற்சங்கவாதி. அவரு கைது செய்யப்பட்ட அன்னைக்கு அந்த ஐஏசி உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுறாரு. அவரு பக்கத்துல நான் இருக்கேன். கோலாலம்பூர்ல அவர் வீட்டுல தான் தங்கினேன். வெளியே போய் சாப்பிட்டு வந்துட்டு அவர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றோம். வீட்டுல நானா கார் ஓட்டிட்டு அவர் வீட்டுக்கு போறேன். காவல்துறை வந்து உங்க பேரு ஆரோக்கிய தாசான்னு கேட்டு ஆமான்னு சொல்ல பிறகு உங்களை ஐஏஎஸ்ல கைது பண்றேன்னு சொல்லிட்டு என்ன கேக்குறாங்க, நீ யாரு அப்படின்ட்டு. அவர் உடனே கண்ணடிச்சிட்டாரு ஆரோக்கிய தாஸ், கம்முன்னு ஒண்ணு பேசாரு அப்படின்ட்டு. நான் நண்பரு தொழுக்கின்தால இருந்து வர்றேன் அப்படின்ட்டு. பிறகு அன்னைக்கு ஏன்னா அவர் ரொம்ப தீவிரமா தொழிற்சங்கத்துல ஈடுபட்ட காரணத்தினால உள்நாட்டிலும் வெளிநாட்டிலையும் அவர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு டைப்பிங்ல இருந்தாரு. அது பிறகு அவர் பேங்காக் போயிட்டு இப்ப உடல்நல குறை இல்லாம கொல்லம்புல இருக்காரு. இப்படிப்பட்ட தொழிற்சங்கவாதிகள்லாம் வந்து இப்ப இருக்கிற தலைமுறையினருக்கு அவங்க வந்து உதாரணமா அவங்க சொன்னது போல இந்த தினத்துல இவங்கெல்லாம் வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும். சிறு சிறு இவங்களை கூப்பிட்டு தொழிற்சங்கவாதிகள் இவங்க இப்படி போராட்டம் நடத்தினாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஆர்கிடாஸ் வந்து பிபி நாராயணுக்கு எதிராக போராடினாரு, NUPWக்கு எதிராக போராடினாரு. அதனாலதான் அவர் வந்து ஐஏஎஸ்ல வந்து கைது செய்யப்பட்டார். நீங்க ஒரு டாக் கொடுங்க சுபரா, ஃபியூச்சர்ல நம்ம ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம். இல்ல சீரியஸ்லி, ஏன்னா இந்த பேர்லாம் நிறைய பேர்கள் வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்கிறீங்க எல்லாமே. நம்ம வந்து ஒரு வகையில ஆவணப்படுத்தணும். உங்களை வந்து நான் கண்டிப்பா. பயனீட்டாளர் சங்கம் அப்படிங்கிற பார்வையில மட்டும் பார்க்காம தொழிற்சங்க ஆமா ஈடுபாடு அப்படிங்கிற வகையில வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ஆமா ஏன்னா இருபடி நீங்க கபிலாபத்தாஸ்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அவரை பெர்தாம் கான்டாக்ட் எஸ்டேட்ல பண்ணி 3 டிவிஷன் ம். டிவிஷன்ல நாங்க ஆய்வுபடுத்தி ஆயா கொட்டாய் பத்தி ரொம்ப அதிகமா கொண்டு வந்தது நாங்க தான். ஒவ்வொரு ம். ஆயா கொட்டாய் இருக்கணும், ஆயா கொட்டாயில வந்து குழந்தைகளை பாதுகாக்கணும். அடையே அப்பா, அதெல்லாம் பழைய கதைகள். அந்த தொழிலாளர்கள் பத்தி பேசும் பொழுது நிறைய பேசலாம். ஒரு ஆவணப்படமே எடுக்கலாம். சுபா, ரொம்ப நன்றி. மறுபடியும் பேசலாம், கண்டிப்பா பேசலாம். இல்ல, கட்டாயமா ஒரு ஆவணப்படம் என் மைண்ட்ல போயிட்டே இருந்தது. என்னன்னா, நம்ம சொன்னோம்ல எளிய முறையில் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம்னு. நிச்சயமா ஒரு ஆவணப்படம் வேணும். அதை வந்து இப்ப நமக்கு நிறைய அனிமேஷன் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. அந்த வகையில வச்சு அவருடைய உருவத்தை வச்சே கூட நம்ம ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரியான ஆவணப்படங்களை வந்து ஒரு லாங்குவேஜ்ல கொண்டு வந்து பிறகு மற்ற லாங்குவேஜ் சைனீஸ், மலை, இங்கிலீஷ் கண்டிப்பா 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 மாத்த முடியும். நிச்சயமா மலேசிய தமிழ் நண்பர்கள் நிச்சயமா இதெல்லாம் யோசிச்சே ஆகணும். நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு வந்துட்டோம்னா அந்த ஆப் மாதிரி அதுல கொண்டு போயிட்டு அதுல சேர்க்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும். குட்டியான இல்லாட்டி யூடியூப்ல போடுற மாதிரி கூட நம்ம பண்ணலாம் இல்லைங்களா? என்னன்னா அதுல மலேசியா பொறுத்த வரைக்கும் பார்த்தோமா, அந்த காலகட்டத்துல தொழிற்சங்கவாதிகளாக போராடினவங்க எல்லாருமே வந்துட்டு இன்றைய தலைமுறை வந்துட்டு தெரியவும் தெரியாத, அவங்க தெரிந்து கொள்ளவும் ஆர்வம் இல்லைங்கிறது தான் உண்மை. விருப்பப்படல, உண்மைதான். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு, அதாவது தொழிற்சங்கவாதி நிறைய பேருக்கு பிரபலமா தெரிஞ்ச ஒரு பேர் வி டேவிட். அவருக்கு இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அவர்னாலதான் மலேசியா தொழிலாளர் தினம் வந்து விடுமுறையா கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுக்கு எத்தனை தெரியுன்றது தெரியாது. அவரு நினைக்கிறேன் 2 முறை ஐஏஎஸ்ல கைது செய்யப்பட்டார் நினைக்கிறேன் அவரு. அப்படி அவரை பத்தி எல்லாம் நீங்க முத கேட்டீங்களா தோழர் சுபாஷினி? என்ரிகனிக்கு பேர் இருக்கு தொழிற்சங்க தோழர் வி டேவிடுக்குரிய இந்த நாட்டுல ஒரு சாலை பேர் இல்ல. அவருக்கான பேர் முன்மொழிஞ்சு அது இந்த இடத்துல முடியாது அந்த இடத்துல முடியாதுன்னு சொல்லி அது அப்படியே நிலுவையில இருக்குது. 2 முறை சிலாங் சட்டமன்றத்துல வந்துட்டு இது கேள்வியா கேட்கப்பட்டு இப்போதைக்கு முடியாது, அந்த பாதை முடியாது, வேற இடம் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற பதிலாதான் வந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கு தொழிற்சங்கவாதிகள். அதாவது உண்மையா மக்களுக்கு போராடிய தொழிற்சங்கவாதிகளுக்கு இந்த நாட்டுல வந்துட்டு சரியான அங்கீகாரம் அரசு தரப்புல இருந்து வரலங்கிறதே பெரிய வருத்தமான விஷயம் தான் அது. சொல்ல வேண்டியவங்க சரியான இடத்துல சொல்லல, சரியான இடத்துல சொல்லல. ஆமா, அதுவும் உண்மைதான். இல்ல ஆக்சுவலி என்னன்னா, நீங்க 2008 வந்துட்டு மலேசியால முதல் தடவையா ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படும் போது அப்ப கொண்டுட்டு வந்தது இது.
சிலாங்கூர் மாநிலம் அரசு மாறுது. முதல் முறையாக ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சியா போய் உட்காரும் போது வி டேவிட் பேரை வந்துட்டு ஒரு சாலைக்கு பொருந்தணும். அதாவது குறிப்பா அந்த ஜலன் பாரத் அவரோட தொழிற்சங்க அலுவலகம் இருந்த பகுதி அது, அங்க கொண்டு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை முன்மொழிகிறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் 2008 இருந்து இப்ப 2025 வரைக்கும், அதாவது மாநில அரசாங்கம் மாறி ஒரு நாட்டின் அரசியலே மாறிடுச்சு. புதிய அரசாங்கம் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியாக மாறியும் இன்னமும் அந்த பேருக்கு அவர் பேர்ல ஒரு சாலையை வைக்கிறதுல இவ்வளவு இழுபறி இருக்குது. ஆனா தொழிலாளர்களுக்கு எதிராக தொழிற்சங்கத்திற்கு எதிராக இருந்தவங்களுக்கு எல்லாம் பேர் இருக்குது, சாலை பேரு நிறைய பேர் இருக்குது ஐயா. ஆமா, பிஜேல ஜலான் SS2 இருக்கு இல்லைங்களா, PJSS2, அதோடைய பேர் வந்து இப்ப ஜலான் பிபி நாராயணன் இல்லைங்களா. அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்து பேர் இருக்கு, சாலை இருக்கு, அவங்களோட பேர்லாம். நம்மளுடைய ஊரு டேவிட்டோட பேர்ல இல்ல. ரெண்டாவது வந்து ஒரு கட்டத்துல வந்து அந்த அவங்க குடும்பமே வந்து இந்த பெயர் வைக்கிறதுல வந்து வெறுப்படைஞ்சிட்டாங்க. இவ்வளவு இழுபறியா இருக்கிறதுனால அவங்களும் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க, தேவையில்லை அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய வந்துட்டு சிலாங்கூர் சட்டமன்றத்துல வாய்மொழி கேள்வியாகவும் எழுத்துப்பூர்வமான கேள்வியாகவும் இரண்டு முறை பேசப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு சர்ச்சையா உருவான பிறகுதான் நீங்க சொல்ற மாதிரி அவங்க குடும்பம் வந்துட்டு வேணாம், அவர் பேர்ல சாலையே வேணான்ற முடிவுக்கு வந்தாங்க. சுப்பரவையா, நீங்க பேசுறீங்களா எதுவும்? இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல அவரோட போன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா தெரியல. சரி, வேறு கேள்விகள் இருக்கான்னு கேளுங்க, இல்லைன்னா நம்ம நிறைவு செய்தலாம். யாரும் கேட்கல மேம், நம்ம நிறைவு செய்யலாம் மேம் நிகழ்ச்சியா. சரி, நீங்க எதுவும் கருத்து சொல்றீங்களா மேம்? இல்ல, நிறைய நம்ம கலந்துரையாடிட்டோம். அருமையான ஒரு நிகழ்ச்சி, மகிழ்ச்சியா இருந்தது. தொடர்ந்து அவர் டாக்டர் அருண் ஒரு சொற்பொழிவு நீங்க ஒண்ணு கொடுங்க. நம்ம இறைவாணி நான் வந்து தொடர்பு கொள்ள சொல்றேன். டெலிஃபோன் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிருங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அப்புறம் அவர் சுப்பராவ் ஐயாவையும் நீங்க தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசி நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இறைவான், அது ரொம்ப முக்கியம். எனக்கு அனுபவமும் அடுத்தடுத்து இந்த ஆண்டுக்குள்ள நம்ம நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணி கண்டிப்பா. இறுதியாக நன்றி உரை சிவலெனின் அவர்கள், தோழர் சிவலெனின் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நிகழ்ச்சியை பேசி முடிச்சா கூட நம்மள அதுக்கப்புறமும் வந்து ஒரு கலந்துரையாடல் தூண்டலா இது அமைஞ்சிச்சுன்னு சொல்ல வரணும். ஏன்னா அவருடைய சிறு வயது அனுபவம் தோட்ட தொழிலாளர் இருந்ததுனால அந்த தேடலோடு இன்று வரைக்கும் இருக்காரு. இந்த தேடலை தான் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு மற்றவங்க மூலமா கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமா என்ன துன்பம் வந்தாலும் அதற்காக போராடணும் அப்படிதான் பாரதி நம்ம சொல்லியிருக்காரு. முக்கியமான இன்னல்கள் எவ்வளவு வந்தாலும் அதற்கான எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறவங்கதான் மலையா கணபதியும் மற்றும் வீரசேனனும். அவர்கள் மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்றத தங்களுடைய உரை வாயிலாகவும், அது முக்கியமா இன்னைக்கு கலந்துரையாடல்ல சுப்பராவ் ஐயா, அருணாச்சலம் ஐயா, சங்கர் ஐயா, சுபாஷ் மேம், இவங்க எல்லாருமே வந்து முழுமையான மலேசிய தொழிலாளர் போராட்ட வரலாற்றை அறிந்து கொள்வதற்குரிய பல தகவல்களை தந்தாங்க. இந்த தகவல்கள் இத்தோட அல்ல, இன்னும் நம்ம தேடணும், அதை திரட்டணும், ஆவணப்படுத்தணும்ன்ற அந்த ஈடுபாட்டை நமக்குள்ள விதைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமா வரலாற்றை வந்து பாடத்திட்டத்தின் வழியாக கொண்டு செல்ல வேண்டியது என்பது காலத்தின் கட்டாயம். ஆனால் அதே நேரத்துல ஆசிரியர்களும் அதை பற்றிய தேடலோடு முழுமையாக அறிந்து கொண்ட பிறகுதான் மாணவர் சமுதாயத்தை கொண்டு போக முடியும் அப்படின்றதும் ஒரு உண்மை. அந்த உண்மையான தேடலும் திரட்டலும் அனைவருக்கும் தேவை. அதே நேரத்துல தமிழ் மரபு அறக்கட்டளை பல ஆண்டுகள், அதாவது 24 ஆண்டுகளை நிறைவு செய்ய போது 25வது ஆண்டுல இந்த அளவுக்கு சிறப்புறதுக்கு அடிப்படை காரணமே வந்து வரலாற்றை தேடலும் அதுல திரட்டி ஆவணப்படுத்தியதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த விதத்துல மலேசிய வரலாற்றை, தொழிலாளர்களுக்காக போராடிய போராட்ட வரலாற்றை நாம் அறிந்து கொண்டோம். இன்னும் பல உரைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்வோம். இன்று சிறப்புரையாற்றிய தோழர் சிவலெனின் அவர்களுக்கு மிக்க நன்றி. பங்கேற்று கலந்துரையாடல் செய்த அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம்.
சுபாபம், நீங்க உங்க கருத்தை சொல்லலாம். இல்ல ஒரு 2 விஷயங்கள் சொல்லணும். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள் 2 ஆகஸ்ட். சேவியர் தனிநாயகம் அடிகளுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. இந்த நாளை வந்து நம்ம எல்லாருமே கட்டாயமா நினைவு கூற வேண்டும். ஏன்னா தமிழின் முதல் அச்சு நூலை தேடி கண்டுபிடித்து கொடுத்தவர் என்ற பெருமை அவருக்கு உண்டு. உலகின் பல இடங்களுக்கு சென்று பயணித்து தமிழின் சுவடுகள் எல்லாம் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க என்பதை எல்லாம் அறிந்து கொண்டு வந்தவர். மலேசியாவிலும் பணிபுரிந்தவர் பேராசிரியராக. அவ்வளவு புகழ்பெற்ற ஒருவர். அவருடைய பிறந்த நாள் என்று அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக நமது 24 ஆண்டுகளை முடித்து தமிழ் மரபு அறக்கட்டளை வெள்ளில ஆண்டுக்குள்ள செல்கிறோம். அதை முன்னிட்டு 24 ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நாம் வெள்ளி விழா கருத்தரங்கம் ஒன்றை, பெரிய கருத்தரங்கம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். தமிழ்நாட்டிற்கு வருகின்றவர்கள் அல்லது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இந்த செய்தியை அழைப்பாக ஏற்றுக்கொண்டு ஆகஸ்ட் 24 அன்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தயாராகுங்கள். அன்று நாள் முழுதும் காலை 10 to 6 மணி வரை நிகழ்ச்சிகள், ஆய்வு கருத்தரங்கம் அன்று நடைபெற உள்ளது சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல. இந்த தேதி குறித்துக் கொள்ளுங்கள், உங்க நண்பர்களிடம் சொல்லுங்கள். எல்லோரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.